அயன் சத்து தலைமுடி உதிர்தலை தடுக்கும். மிதமான சூடு பாலில் கலந்து பருகலாம். லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். மே 29 முதல் ஜூன் 1 வரை ஜேம்ஸ் அண்ட் கோ ஃபவுண்டேஷன் டே ஃபிளாஷ் சேல். நம்ம மிதுன ராசியில் உட்காந்துக்கிட்டு இருந்தாரு. இப்போ கடக ராசியில் பவர்ஃபுல்லாக வலுத்து உட்கார போகிறாங்க. குரு பகவானோட பார்வை இத்தனை நாளாக 12 ராசிக்கும் சனி பகவானால் ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் குறைய ஆரம்பிக்கும். வலுத்த குரு சனி பகவானை கண்ட்ரோல் பண்ண போகிறாரு. மேஷராசியை பொறுத்த வரைக்கும் ஏழரசனியோட தாக்கம் போயிட்டுருக்குங்க. விரைய சனியாக போயிட்டுருக்கு. குரு பகவான் 4ஆம் இடத்துல வலுத்து உட்கார்ந்துருக்கிறாருங்க. 4ஆம் இடம்ங்கிறது வீடு, வண்டி, மனை இது சம்மந்தப்பட்ட விஷயம். மேஷராசிக்காரங்க கண்டிப்பாக விரயம் பண்ணி இருக்கிறதுலேயே பெஸ்ட்டு குரு பயிற்சி அப்படின்னா நம்பர் 1 குரு பயிற்சினா கடகராட்சிக்கான ஒரே அடையாளம் நம்ம திரு விஜய் அவர்கள், சிஎம் அவர்கள். அவருக்கு எப்படி அமைஞ்சது இந்த குரு பயிற்சிங்கிறத பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி கடகராசிக்கு இந்த குரு பயிற்சி அருமையான குரு பயிற்சிங்க. 8-12 கனெக்ட் ஆகும்போது விபரீத ராஜயோகம் கிட்டத்தட்ட சொல்லுவோம். கனெக்ட் ஆகி திடீர் அதிர்ஷ்டம் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க. ஒரு பாதகாதிபதி 11ஆம் இடத்துல வலுத்து உட்கார்றாருங்கும்போது இந்த ஆட்டுக்கு இழையை கொடுத்து வெட்டுறதுக்கு கூட்டு போவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இவங்களுக்கு 200% 6ஆம் இடத்துக்கும் அதிபதி குரு பகவானுங்க. பதவியில் கண்டிப்பாக மாற்றம் உண்டு, வேலையில் கண்டிப்பாக மாற்றம் உண்டுங்க. திடுதிப்புன்னு வேலையை அவங்க தூக்கி போட்டு வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. வேலையை தூக்கி போட்டுட்டு வந்தாங்கன்னா வேலையை குரு பகவான் அவங்கள வேற லெவலில் கொண்டு போய் தூக்கி நிறுத்த போகிறாருங்க. ஓவரால் விஷயத்துலேயே 12 ராசிகள்லேயே ஒருத்தரோட வாழ்க்கையை பிரட்டி போட போகிறாரு. ஒரு பயங்கர பாசிட்டிவாக மாற்ற போகிறாருன்னா இவங்க இத்தனை நாளாக யாருக்கிட்டையாவது சொல்லாமல் மறைச்சி வச்சுருந்த ஏதாவது ஒரு ஹிட்டனான ஒரு விஷயம் வெளியில் வரதுக்கான வாய்ப்புகள். ஐபிசி பக்தி நேயர்களுக்கு இனிமையான வணக்கம். இன்று நம்மோடு ஆஸ்ட்ரோ ராம்ஜி அவர்கள் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட இன்னைக்கு நம்ம கேட்க போகிறது முக்கியமாக குரு பெயர்ச்சி பலாபலன்கள். 12 ராசிக்காரர்களுக்குமான குரு பெயர்ச்சி பலாபலன்களுக்கு கேட்கிறோம். சார் வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். குரு பெயர்ச்சி நம்ம நிறைய விஷயம் பேசியிருக்கோம், அரசியல் பேசியிருக்கோம். நம்மளுடைய நேயர்களுக்கு அவங்களுக்கான ராசிக்கான குரு பெயர்ச்சி பலாபலன்களை பார்த்துடலாம். முதலாவது எப்பவும் போல மேஷ ராசியிலிருந்து ஆரம்பிச்சலாம். மேஷராசிக்காரர்களுக்கான அந்த குரு பெயர்ச்சி பலாபலன்கள் அப்படிங்கிறது எப்படி இருக்குது சார்? நம்ம குரு பகவான் பார்த்திங்கன்னா வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் மே 26ஆம் தேதி அன்றைக்கி பகல் ஒரு 11 மணி கிட்டத்தட்ட பயிற்சி அடைகிறாருங்க. திருக்கணிதம் பிரகாரம் ஜூன் 1ஆம் தேதி நைட்டு, ஸோ 2ஆம் தேதியிலேருந்து கால்குலேட் பண்ணிக்கலாங்க பேச்சடி. என்ன இருந்தாலும் மிஞ்சி போனால் ஒரு 6-7 நாள் வித்தியாசம் தாங்க. ஸோ குரு பகவான் இவ்வளவு நாள் வரைக்கும் நம்ம மிதுன ராசியில் உட்காந்துக்கிட்டு இருந்தார். இப்போ கடக ராசியில் பவர்ஃபுல்லாக வலுத்து உட்கார போகிறாருங்க. ஸோ இந்த குரு பகவானோட பார்வை இத்தனை நாளாக 12 ராசிக்கும் சனி பகவானால் ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் குறைய ஆரம்பிக்கும். இது வலுத்த குரு சனி பகவானை கண்ட்ரோல் பண்ண போகிறாரு. சனி பகவான் குருவோட மனையிலேயே தான் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படிங்கிறதுனால சனி பகவானோட ப்ரெஷர் கொஞ்சம் எல்லா ராசிக்கும் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது ஒரு ஃபஸ்ட்டு ஒரு நல்ல விஷயங்க. உலக லெவலில் சனி பகவானால் ஏற்பட்ட இந்த வாருகிற இந்த விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். தங்கத்தில் விலைகள் எல்லாம் கொஞ்சம் வித்தியாசப்படுறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இது கூடுங்களா சார்? மாறி மாறி வருங்க. என்ன ரீசன்னா சனி பகவான் குருமனையிலே உட்கார்ந்துருக்கிறாருங்க. ஸோ குருவோட பார்வை கொஞ்சம் தாக்கம் ஜாஸ்தியாகும்போது கொஞ்சம் வித்தியாசப்படுங்க. குருவோட ஃபோர்ஸ் கொஞ்சம் குறையும் போது சனி பகவான் டேக் ஆஃப் பண்ணி பாருங்கள். சனி பகவானை மேஷமனையை தாண்டினதுக்கு அப்புறம் தாங்க இந்த பிரச்சனைகள் எல்லாமே இந்த தங்கம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு குறைய ஆரம்பிக்குங்க. மேஷராசியை பொறுத்த வரைக்கும் ஏழரசனியோட தாக்கம் போயிட்டுருக்குங்க. விரைய சனியாக போயிட்டுருக்கு. குரு பகவான் 4ஆம் இடத்துல வலுத்து உட்கார்ந்துருக்கிறாருங்க. 4ஆம் இடம்ங்கிறது வீடு, வண்டி, வாகனம், மனை இது சம்மந்தப்பட்ட விஷயம். மேஷராசிக்காரங்க கண்டிப்பாக விரயம் பண்ணி ஒரு இடத்த வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப ஜாஸ்திங்க. பிரச்சனைகள் இருந்ததுன்னா அதில் சால்வ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. அம்மாவோட இருந்த உடல்நலம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் க்யூர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அம்மாவுக்கு செலவு பண்ணி அவங்களோட உடல்நலத்தை க்யூர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி அம்மாவுக்கும் அவங்களுக்கு ஏதாவது கருத்து வேறுபாடுகள் இருந்தால் அது கொஞ்சம் கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. குரு பகவானை பொறுத்த வரைக்கும் பார்வை ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயங்க. 5ஆம் பார்வையாக மேஷராசியோட 8ஆம் இடத்தை பார்க்க போகிறாரு. 8ஆம் இடம்ங்கிறது மறைவு பற்றி பேசக்கூடிய இடம். வம்பு, வழக்கு, கோர்ட்டு, கேஸு, ஆக்சிடெண்ட்டு, திடீர் அதிர்ஷ்டம் இதெல்லாம் பற்றி பேசக்கூடிய இடம். ஸோ 8ஆம் இடத்த குரு பகவானோட பார்வை விழும்போது இதனால் அவங்க யாருக்குமே தெரியாமல் மறைச்சி வச்சுருந்த ஏதாவது ஒரு விஷயம் வெளியில் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. வம்பு, வழக்கு, கோர்ட்டு, கேஸுகள் இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அது பெருசாகி பூதாகரமாக வெடித்து திரும்ப அது சால்வ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இரவு நேர பயணம், ட்ராவல் இதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க.
ஒரு சில மேஷராசிக்காரர்களுக்கு கத்தி ஆப்ரேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உண்டு. ஸோ குரு பகவான்கிறது தான் கொழுப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள். 4ஆம் இடம்ங்கிறது தான் இருதயம் சம்மந்தப்பட்ட விஷயம். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். திடீர் அதிர்ஷ்டமும் உண்டுங்க. இன்சூரன்ஸு இந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது பணம் போட்டிருந்தாங்கன்னா அது வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி இன்சூரன்ஸு விஷயமாக டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் க்ளீன்ஃபுல்லாக அவங்க கேர்ஃபுல்லாக வச்சுக்கணுங்க. அங்கேருந்து குரு பகவான் மேஷராசியோட 10ஆம் இடத்தை பார்க்க போகிறாரு. 10ஆம் இடம்ங்கிறது வேலை மாற்றம், பதவி மாற்றம். வேலையில் அவங்களோட மேலதிகாரிகளோட ப்ரெஷர் இத்தனை நாளாக இருந்திருக்கும். அதெல்லாம் வந்து குரு பகவான் கொஞ்சம் சால்வ் பண்ணி கொடுப்பார். அவங்களுக்கான கௌரவமான ஒரு இடம் வந்து வேலையில் அவங்களுக்கு உண்டுங்க. வேலை மாற்றம் உண்டு, இடம் மாற்றம் உண்டு, இதெல்லாம் உண்டு. 9ஆம் பார்வையாக 12ஆம் இடத்தை பார்க்க போகிறாரு. வெளிநாடு, வெளியூர், வெளிமாநில பயணங்கள் இருக்கலாம். விரயம் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சம் சோம்பேறித்தனம் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப ஜாஸ்திங்க. பாதத்தில் வலி இருந்துச்சுன்னா குறையிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்திங்க. கோவில் சம்மந்தப்பட்ட ட்ராவல் எல்லாம் இவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்திங்க. பேச்சால் பிரச்சனை வரும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணுங்க. இதுதான் மேஷராசிக்கான இந்த பலன்கள். இந்த குரு பலன். கோவில்களுக்கு எந்த கோயிலுக்கு போகலாம்னா டைரெக்டாக அவங்க குருவை கையில் எடுத்துக்கலாங்க. 9ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் 12ஆம் இடங்க. விரயம் பண்ணி இவங்க திருச்செந்தூர் போனாங்கன்னா இவங்களுக்கு ஒரு நல்ல பலன் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ஒன்று. 8ஆம் இடம்ங்கிறது வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் இல்லைங்களா. திருச்செந்தூர் முருகனை பார்க்கும்போது அந்த பிரச்சனைகள்லாம் அவங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். விரயம் பண்ணி செலவு பண்ணி அவங்க போகணுங்க. ரொம்ப அது முடியாதவங்க உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கக்கூடிய ஒரு பழங்கால சிவன் கோயில் எடுத்து குருவுக்கு ஒரு மஞ்சப்பூ வச்ச அர்ச்சனை. அதே மாதிரி இவங்க வந்து கடலை பருப்பு வந்து தானம் கொடுக்கறது. ஏழை குழந்தைகளுக்கு வாழைப்பழம், மஞ்சள் வாழைப்பழம் மெயினாக கொடுக்கறது. மாட்டுக்கு மஞ்சள் வாழைப்பழம் தானம் பண்ணுறதுல இவங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்குங்க. கண்டிப்பாக. எத்தனை பர்சன்டேஜ் சார் இவங்களுக்கு குரு பயிற்சி நல்ல பலன்கள்? சனி பகவானோட தாக்கம் இருக்கிறதுனால ஒரு 60% வரைக்கும் உங்களுக்கு கொடுக்கலாம். கண்டிப்பாங்க சார். குரு பயிற்சியினுடைய அடுத்த ராசி நம்ம பார்க்க போகிறது ரிஷப ராசிக்காரர்கள். இவர்களுக்கான இந்த குரு பயிற்சி பலாபலன்கள் எப்படி அமைய போகுதுங்க சார்? ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் அவங்க கேரக்டராகவே பார்த்தாங்கன்னா ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா யார் பற்றியும் கேட்க மாட்டாங்க. ஒரு செல்ஃபிஷான ஒரு பிளானட். அதாவது தன்னோட கடைசி காலம் வரைக்கும் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக சொத்தை சேர்த்து வச்சுக்க முடியுங்கிற எண்ணத்தில் பயங்கர கருத்தோடு இருக்கிற ஒரு பிளானட்டுங்க இவங்க. இவங்களுக்கு குரு பகவான் 3ஆம் இடத்துல போய் உட்கார போகிறாருங்க. இவங்களுக்கு குரு பகவான் யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா 8 மற்றும் 11ஆம் அதிபதிங்க. 8ஆம் இடம்ங்கிறது மேஷராசிக்கு சொன்ன மாதிரியே வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு பிரச்சனை இது சம்மந்தப்பட்ட தாக்கத்தை கொடுக்கக்கூடியவர் 3ஆம் இடத்துல உட்கார போகிறாருங்க. 3ஆம் இடம்ங்கிறது முயற்சி ஸ்தானம், இளைய சகோதர ஸ்தானம்ங்க, கம்யூனிகேஷன் ஸ்தானம்ங்க. அங்கே குரு வலுத்து உட்காரும்போது டிஜிட்டல் மீடியா கம்யூனிகேஷன் இந்த மாதிரி விஷயத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு பெரிய லிஃப்ட்டுன்னே இதை சொல்லலாங்க. அந்த கிஃப்டான ஒரு குரு பயிற்சியும் கொடுங்க. பண்ணக்கூடிய முயற்சியை வந்து காட்டுத்தனமாக பண்ணுவாங்க, வெறித்தனமாக பண்ணுவாங்க, குருட்டுத்தனமாக கூட பண்ணுவாங்கன்னு சொன்னால். ஏன்னா 8ஆம் அதிபதியோட கனெக்ட் ஆகிறதுனால இளைய சகோதரர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இவங்களுக்கு நீங்குங்க. வெற்றி பெறத்துக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப ஜாஸ்திங்க. அங்கேருந்து அவங்க எங்கே பார்க்க போகிறாருன்னா இவங்களோட 7ஆம் இடத்தை பார்க்க போகிறாருங்க. 7ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து திருமணஸ்தானம்ங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு யாரெல்லாம் திருமணத்துக்கு இயங்கிக்கிட்டு இருந்தாங்களோ அவங்களுக்கு திருமணத்துக்கான அமைப்பு வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு அவங்களோட ஜாதகத்தில் திருமணஸ்தானம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக டேக் ஆஃப் ஆகிடுங்க. அதே மாதிரி ஆணாக இருந்தால் நல்ல பெண்ணாகவும், பெண்ணாக இருந்தால் நல்ல ஆணும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னா குரு வலுத்து உட்கார்ந்துருக்கிறாரு. இளைய சகோதர சகோதரிகள் மூலிமா கூட ஒரு அமைப்பு வரதுக்கான அவங்களுக்கு வாய்ப்புகள் உண்டு. கம்யூனிகேஷன் வழியாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே உண்டுங்க. கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனைகள் இருந்தால் அந்த பிரச்சனைகள் எல்லாமே சால்வ் ஆகும். முதுகு தண்டுவடம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தால் அது ஆகுங்க. பிஸ்னஸில் பார்ட்னர்ஸ்குள்ளே பிரச்சனைகள் இருந்தால் சால்வ் ஆகுங்க. நல்ல பார்ட்னர், நல்ல இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான பர்சன்ஸ் கிடைக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது. மெயினாக ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்ல நண்பர்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 3ஆம் இடத்துல குரு வலுத்து உட்காந்துருக்கிறதால ஷார்ட் ட்ரிப்பு எக்கச்சக்கமாக இவங்க ட்ராவல் பண்ண போகிறாங்க. பாஸ்போர்ட் ஃபுல்லாக ஷார்ட் ட்ரிப்பாக ஃபில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே உண்டு. அங்கேருந்து 9ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. 9ஆம் இடம்ங்கிறது பாக்கியஸ்தானம்ங்க. இவங்க ஆசைப்பட்டதெல்லாம் நிறைவேறக்கூடிய ஸ்தானம்ங்க. அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய ஸ்தானம், அவார்டு கிடைக்கக்கூடிய ஸ்தானம். ஒரு சில ரிஷபராசிக்காரர்களுக்கு கோவில் மாதிரியான இடத்துல இந்த தலைக்கட்டெல்லாம் கொடுப்பாங்க இல்லையா, கௌரவ பதவி, அந்த மாதிரியான அமைப்புகள்லாம் அவங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தந்தைக்கும் இவங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் க்யூர் ஆகும். தந்தைக்கு உடல்நிலை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தால் க்யூர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. கண்டிப்பாக கௌரவ பட்டம் ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு. வெயிட் பண்ணி வாங்கிக்கலாம். அது ஆஃபீஸாகவும் இருக்கலாம், ஊராகவும் இருக்கலாம், கோயிலாகவும் இருக்கலாம். அதே மாதிரி படிக்கிறதுக்கு வெளிநாடு போய் படிக்கணும்னு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு ட்ராவலுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. 11ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்க போகிறாருங்க. அதுவும் சொந்த மன அங்கே இருக்கிற சனி அவர் கண்ட்ரோல் பண்ண போகிறாரு. ஸோ 11ஆம் இடம்ங்கிறது வெற்றி ஸ்தானமுங்க. மூத்த சகோதர சகோதரிகள் இவங்களால் நல்லா இருக்க போகிறாங்க. ப்ரமோஷன் உண்டு, இன்க்ரிமெண்ட் உண்டு, இன்ஃப்ளூயன்ஸான பர்சனாலிட்டியோட கனெக்ட் ஆகுங்க. ஃப்ரெண்ட்ஷிப் நல்லா டெவலப் ஆகும்.
வெற்றி கண்டிப்பாக உண்டு. 2ஆம் திருமணத்துக்காக வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ்ன்னு யாராவது அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வெற்றி உண்டு. 2ஆம் திருமணத்துக்கான அமைப்பு ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டுங்க. இவங்களுமே ரிஷபராசிக்காரர்களும் குரு சம்பந்தப்பட்ட பரிகாரத்தை பண்ணிக்கலாம். பக்கத்தில் இருக்க சிவன் கோயில் போனால் போதுங்க. ஒன்றும் பெருசாலாம் திருச்செந்தூர் போகணும், ஆலங்குடி போகணுங்கிற அவசியம்லாம் கிடையாதுங்க. ஆத்மார்த்தமாக பக்கத்தில் இருக்கிற ஒரு பழங்கால சிவன் கோயில் எடுத்து அங்கே இருக்கிற தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் பூ வச்சு மனசார ஆத்மார்த்தமாக வேண்டி வந்தாங்கன்னா வியாழக்கிழமை குரு ஹோரையில் போனால் அது கொஞ்சம் விசேஷம் கொடுங்க. பண்ணாங்கன்னா இவங்களுக்கு திருமணம், வெற்றி, வாழ்க்கையில் செட்டில்மெண்ட்டு, கம்யூனிகேஷன் இது எல்லாமே சூப்பராக டெவலப் ஆகுது. கண்கூட பார்க்கலாங்க. கண்டிப்பாக இவங்களை பொறுத்தவரைக்கும் எத்தனை பர்சன்டேஜ் நல்ல பலாபலன்களை கொடுக்க போகுது ரிஷபராசிக்காரர்கள்? ரிஷபராசிக்கு ஒரு 75 வரைக்கும் கொடுக்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுடைய குரு பயிற்சி பலன்களை பார்த்துட்டோம். அடுத்து நம்ம இந்த வருஷத்தில் அடுத்ததாக மிதுன ராசிக்காரர்கள் இருக்காங்க. அவங்களுடைய குரு பயிற்சி பலாபலன்கள் எப்படி சார் அமைய போகுது? மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இவங்க கம்யூனிகேஷனில் பயங்கர ஸ்ட்ராங்க. காலம்புற ஒன்று பேசுவாங்க, சாயங்காலம் ஒன்று பேசுவாங்க. இவங்க பேசுகிறது எது கரெக்டுன்னே தெரியாத லெவலுக்கு இருக்கக்கூடிய ஒரு ராசி என்ன மிதுன ராசி தாங்க. தான் மட்டும் குழம்பாமல் சுற்றி இருக்கவங்க குழப்பி விட்டுருவாங்க. அதே மாதிரி ரொம்ப நகைச்சுவை அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ராசிங்க. இவங்களுக்கு குரு பகவான் யாருன்னு கேட்டிங்கன்னா 7ஆம் இடம் 10ஆம் இடத்தோட அதிபதிங்க. 7ஆம் இடம்ங்கிறது இவங்களுக்கு பாதகஸ்தானாதிபதிங்க. பாதகஸ்தானாதிபதி 2ஆம் இடத்துல வலுக்கிறது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுத்துக்கணுங்க. 10ஆம் அதிபதி 2ல் வலுக்கிறது பெரிய விசேஷங்க. 2ஆம் இடம்ங்கிறது குடும்பம், பேச்சு, வருமானம்ங்க. 200% மிதுன ராசிக்காரர்களுக்கு வருமானம் அதிகரிக்கும். நிறைய பணம் சேர்ப்பாங்க. பேச்சால் கௌரவம் அடைவாங்க. இவங்க பேச்சை எல்லாரும் காது கொடுத்து கேட்பாங்க. அதே மாதிரி குடும்பம் நல்லா அமையும். நிறைய மிதுன ராசிக்காரர் குடும்பம் பிரிஞ்சிருக்கலாம். அவங்களுக்கு குடும்ப வாழ்க்கை நன்றாக அமையறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குங்க. மெயினாக இவங்க வார்த்தைகளுக்கு பயங்கர மரியாதை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. அங்கேருந்து குரு பகவான் இவங்களோட 6ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. 6ஆம் இடம்ங்கிறது மறைமுக எதிரி, கடன், சின்ன சின்ன வம்பு வழக்குகள் இதெல்லாம் பற்றி பேசக்கூடிய இடங்க. மறைமுக எதிரிகளை வளர்த்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கடன் பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் ஜாஸ்திப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள், உடல் ரீதியான பிரச்சனைகளை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மெயினாக மிதுன ராசிக்காரர்கள் இருதயம், கொழுப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். உடல் ரீதியாக ஏதாவது படுத்திச்சுன்னா இமீடியட்டாக ஒரு டெஸ்ட் எடுத்து வச்சுக்கிறது இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அலட்சியமாக விட்டாங்கன்னா குரு பகவான் வச்சு செய்வார். அஷ்டமாதிபதி 2ஆம் இடத்துல போய் உட்கார்றதுனால இவங்க பேச்சே பிரச்சனையாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வார்த்தைகளை ரொம்ப கேர்ஃபுல்லாக பேசணும். இவங்களோட ஷார்ப்பான வார்த்தைகள் அடுத்தவங்கள காயத்தை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே ஜாஸ்தி. 6ஆம் இடம்ங்கும்பொழுது வேலை சம்பந்தமான மாற்றங்கள், வேலையில் யாராவது போட்டி போட போகிறாங்கன்னா அவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள். 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால மறைமுக விஷயங்கள் வெளியில் வருங்க. இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இவங்களுக்கு திடீர் பணம் வரதுக்கான வாய்ப்புகள், வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸுகள் ஏதாவது பிரச்சனைகள் ஆகி அதை கவர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இவங்களுக்கு உண்டு. அங்கேருந்து குரு பகவான் இவங்களோட 10ஆம் இடத்தை பார்க்க போகிறாருங்க. ஆல்ரெடி 10ல் ஒரு பாவியாவது இருக்கணும். சனி பகவான் உட்காந்துருக்கிறாரு. வேலையை பிரித்து மேய்ஞ்சிக்கிட்டு இருப்பார் சனி பகவான். நிறைய மிதுன ராசிக்காரருக்கு வேலை மாறி இருப்பாங்க, போஸ்டிங் மாறி இருப்பாங்க. இல்லை வேலைக்காக ஏங்கிக்கிட்டு இருக்கிறவங்க கண்டிப்பாக அந்த குரு பயிற்சியில் பெரிய பாசிட்டிவான ஒரு வைப்பை கண்டிப்பாக பார்க்கலாம். அதுவும் 10ஆம் அதிபதி வலுத்து உட்காந்துருக்கிறதுனால கண்டிப்பாக அருமையான வேலை மாற்றம் உண்டுங்க. கால் வலிக்க, மனசு வலிக்க கஷ்டப்பட்டு போராட போகிறாங்க. இத்தனை நாள் நான் இவ்வளவு தூரம் உழைச்சும் எனக்கான அங்கீகாரம் கிடைக்கலையேன்னு ஏங்கிக்கிட்டு இருந்த ஒவ்வொரு மிதுன ராசிக்காரர்களுக்கும் இந்த குரு பகவான் ஒரு நல்ல இடத்துல செட்டில் பண்ணி விடாமல் இவங்களை போகவே மாட்டாருங்க. இருக்கிறதுலேயே பெஸ்ட்டு குரு பயிற்சி அப்படின்னா நம்பர் 1 குரு பயிற்சின்னா நம்ம மிதுன ராசியை சொல்லலாங்க. மிதுன ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் அப்படின்னா என்னங்க சார்? இவங்களுமே பார்த்திங்கன்னா திருச்செந்தூர் போகிறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாங்க. ஆலங்குடி போகிறது, திட்ட போகிறதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா பாதகாதிபதியாக குரு போயிடுறாருங்க. போனாங்கன்னா பிரச்சனைகளையும் கொடுப்பாரு, வேலையிலையும். கண்டிப்பாக குரு பகவான் இவங்களுக்கு நல்லது பண்ணுறதுக்கு தான் உட்கார போகிறாரு. இவங்க பயப்படவே தேவை கிடையாது. தசாபுக்தி இவங்க ஜாதகத்தில் நல்லா இருந்ததுன்னா 100% ஹிட்டுங்க. அவங்க ஜாதகத்தை பார்த்து தசாபுக்தி கரெக்ஷனுக்கு பண்ணிக்கிட்டாங்கன்னா அவங்க போதுமான விஷயங்க. குழந்தைகளுக்கு, ஏழை குழந்தைங்களுக்கு மஞ்சள் வாழைப்பழம் வாங்கி கொடுக்கறது, பசுமாட்டுக்கு வாழைப்பழம் தானம் பண்ணுறது ரொம்ப விசேஷமான விஷயங்க. அதே மாதிரி கடலை பருப்பு தானம் பண்ணலாங்க. கண்டிப்பாக எத்தனை பர்சன்டேஜ் சார் இவங்களுக்கு இந்த குரு பயிற்சி? மிதுன ராசிக்குன்னா நான் கொடுத்தேன்னா 100க்கு 100 கூட கொடுக்கலாம். நல்ல பயிற்சிங்க. அது நல்ல பயிற்சி, நல்ல பயிற்சிங்க. மிதுன ராசிக்காரர்களுடைய பலாபலன்களை பார்த்துறோம். அடுத்து கடகராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி அமைய போகுதுங்க சார்? கடகராசிக்கான ஒரே அடையாளம் நம்ம திரு விஜய் அவர்கள், சிஎம் அவர்கள். அவருக்கு எப்படி அமைஞ்சது இந்த குரு பயிற்சிங்கிறத பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி கடகராசிக்கு இந்த குரு பயிற்சி அருமையான குரு பயிற்சிங்க. இந்த குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகுகேது பயிற்சி எல்லாமே ஒரு ஜாதகத்தில் ஒரு 30% தான் வேலை பார்க்குங்க. உங்களோட ஜாதக கட்டம் அருமையாக இருந்ததுன்னா இது எரியற விஷயத்தில் நெய் ஊற்றினா எப்படி தீபம் பிரகாசமாக அறியுமோ அந்த மாதிரியான
கோச்சார பயிற்சிகள் தாங்க இது. இவங்களுக்கு குரு ஜென்மத்தில் வந்து உட்கார்றாருங்க. 6ஆம் அதிபதி மற்றும் 9ஆம் அதிபதிங்க. 6ஆம் இடம்ங்கிறது நான் சொன்ன மாதிரி கடன், வேலை சம்மந்தப்பட்ட விஷயம், மறைமுக எதிரிகள், மென்டல் ப்ரெஷரை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் வந்து ஜென்மத்தில் வந்து உட்கார போகிறாருங்க. 9ஆம் பாக்கியஸ்தானாதிபதியும் 9ல் உட்கார போகிறாங்க. ஸோ இப்போ இவங்களுக்கு என்ன ஓட்டம்லாம் வேலையை பற்றியும் மறைமுக எதிரிகளை பற்றியும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றியும் அதிகமாக இருக்கும். 9ஆம் இடங்க பாக்கியஸ்தானம், கௌரவஸ்தானம்ங்க. உங்களுக்கு கொடுத்த கிடைச்ச கௌரவத்தை காப்பாற்றணும். பதவி புகழை வந்து கரெக்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கணும். தேவையில்லாமல், ஏன்னா குருங்கிறது வந்து ஒரு நல்ல கிரகங்க. ஜென்மத்தில் வலுத்து உட்காரும்போது நல்ல விஷயமாக கிடைச்ச பதவியை கரெக்டாக யூஸ் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ஒரு பயிற்சிங்க உங்களுக்கு. மெயினாக கடகராசிக்காரங்கன்னா மனசளவில் ரொம்ப வீக்கானவங்க. கூட இருக்கிறவங்க யாராவது கஷ்டம்னு சொன்னால் அவங்க அழகிறதுக்கு முன்னாடி இவங்க அழுது அவங்களுக்கு தேவையான விஷயத்தெல்லாம் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டருங்க கடகராசிக்காரங்க. நிறையா பேருக்கு உதவி பண்ணி நிறைய ஏமாந்து போகக்கூடியவரும் கடகராசிங்க. அதில் நம்பர் 1 எடுத்திங்கன்னா கடகராசி தான். காவேரியில் தண்ணி ஊற்றினாலும் ஒருத்தன் இவங்க கண்ணில் தண்ணி ஊற்றவே மாற்றாதுங்க. அந்த மாதிரி ஒரு ராசி. தமிழ்நாட்டில் தண்ணி இல்லைன்னா அவங்கள அழ விட்டிங்கன்னா போதும். அவ்வளோ எமோஷ்னலாக கனெக்ட் ஆகக்கூடியவங்க. ஸோ இவங்களுக்கு குரு பகவான் அங்கே உட்காந்து 5ஆம் இடத்தை பார்க்க போகிறாருங்க. 5ஆம் இடம்ங்கிறது காதல், மனசு, பூர்வீகம், குழந்தை, ஆசைகள் நிறைவேறு, இந்த மாதிரியான விஷயத்தை பற்றி பேசக்கூடியவங்க. யார் யாரெல்லாம் கடகராசிக்கு குழந்தைக்காக இயங்கிக்கிட்டு இருந்தாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த குரு பகவான் குழந்தை ரீதியான இப்போ கிஃப்ட்டை கொடுக்கத்தான் போகிறாருங்க. 6ஆம் அதிபதிங்கிறதுனால ஒரு சின்ன ட்ரீட்மெண்ட் பண்ணி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. 9ஆம் பாக்கியம் கண்டிப்பாக உண்டு. குழந்தை பேர் இவங்களுக்கு 100%ங்க. லவ்வில் பிரச்சனை பண்ணி லவ் ஃபெயிலியராக இருக்கிறவங்க, பிரிஞ்சு போனவங்களுக்கு திரும்ப சேர்கிறதுக்கான வாய்ப்புகள், இல்லை புது காதல் மலர்றதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. அதே மாதிரி ட்ரேடிங் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவான க்ரியேட்டிவான ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ப்ளஸ்ஸாக அந்த குரு பயிற்சி அமைப்போதே நான் வலுத்த குருங்க 5ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. இவங்க எல்லாமே குலதெய்வத்தை போய் ஒரு தரம் பார்த்துட்டு வந்தாங்கன்னா இவங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாக மாற ஆரம்பிக்கும். 7ஆம் இடத்தை பார்க்க போகிறாரு. 7ஆம் இடம்ங்கிறது திருமணஸ்தானம்ங்க. திருமணம் யார் யாருக்கெல்லாம் தடைப்பட்டு இருந்ததோ அவங்களுக்கெல்லாம் நல்ல கணவன் மனைவி அமையறதுக்கான வாய்ப்புகள். கணவன் மனைவிக்குள்ளே சண்டை சச்சரவு போயிட்டு இருந்ததுன்னா அருமையாக அதை வந்து டேக் ஆஃப் பண்ணி கரெக்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய குருவாக இருக்க போகிறாரு. நல்ல நண்பர்கள் கிடைக்க போகிறாங்க. பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் உள்ள பிரச்சனை இருந்ததுன்னா கரெக்ட் பண்ணி விட போகிறாரு. அருமையான ஒரு இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஃப்ரெண்டை கொண்டு வந்து கொடுக்க போகிறாரு. ஒரு பிஸ்னஸ் பார்ட்னரை கொடுக்க போகிறாருங்க. முதுகு தண்டுவடம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை L4 L5 ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் எல்லாம் க்யூர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. 9ஆம் இடத்தை பார்க்க போகிறாரு. கௌரவ பட்டங்கள் உண்டு, பதவி உண்டுங்க. கிடைச்ச கௌரவ பதவியை பக்காவாக தக்க வச்சு அதை வந்து சூப்பராக யூஸ் பண்ணக்கூடிய குரு பயிற்சி யாருக்குன்னா கடகத்துக்கு நீங்கள் சொல்லலாமுங்க. நம்ம வெளிநாடு போய் படிக்கணும்னு நினச்சவங்களுக்கு படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே உண்டுங்க. சனி பகவானோட தாக்கம் இவங்களுக்கு இருந்தது எல்லாத்தையுமே இந்த குரு பகவான் கொஞ்சம் சால்வ் பண்ணி கொடுக்கறதுக்கான ஒரு அருமையான குரு பயிற்சி. அப்பாவுக்கு உடல் ரீதியான பிரச்சனை, ஃபினான்ஷியல் ப்ராப்ளம், அப்பாவுக்கு இவங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் இருந்ததுன்னா அதெல்லாம் இந்த குரு பகவான் கொஞ்சம் கிளியர் பண்ணி கொடுக்க போகிறாங்க. கொழுப்பு சம்மந்தப்பட்ட விஷயம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணுங்க. ஒரு அலட்சியம், ஒரு சோம்பேறித்தனம் வருங்க. மனக்குழப்பம் நிறையா வருங்க. தேவையில்லாத இவங்களே இவங்களை குழப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப உண்டுங்க. தங்கம் வாங்கிறத பற்றி நிறையா யோசிக்கக்கூடியவங்க, தங்கத்தில் நிறையா இன்வெஸ்ட் பண்ணக்கூடியவங்க. இவங்களுமே வந்து ஆலங்குடி போகலாம், நம்ம திட்ட போகலாம், இல்லைன்னா வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கக்கூடிய பழங்கால சிவன் கோயிலை எடுத்து அந்த சிவனுக்கு மஞ்சப்பூ வச்சு பூஜை பண்ணலாம். வியாழக்கிழமை அன்றைக்கி பண்ணுறது ரொம்ப விசேஷங்க. மெயினாக வந்து அங்கே இருக்க தட்சிணாமூர்த்திக்கு பண்ணால் பெரிய விசேஷங்க. படிக்க முடியாத ஏழை மாணவர்களுக்கு மஞ்சள் வாழைப்பழம் வாங்கி கொடுக்கறது, பசுமாட்டுக்கு மஞ்சள் வாழைப்பழம் தானங்க. வீட்டில் குட்டி அகலில் நெய் தீபம் போட்டு வியாழக்கிழமை அன்றைக்கி குரு ஹோரையில் அவங்க ஏற்றினாங்கன்னா இவங்க சரியான ஏற்றத்தை பார்ப்பாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் எத்தனை % நல்ல நன்மை தரக்கூடிய பலாபலன்களை குரு பகவான் கொடுக்க? ஒரு 80 வரைக்கும் கொடுக்கலாங்க. அதாவது குறிப்பாக வந்து கடகராசிக்காரர்களுக்கான பலாபலன்கள் வந்து ரொம்பவே சிறப்பாக இருந்தது. சிஎம்மோட ராசி அப்படின்னு சொன்னீங்க. தொடர்ந்து அடுத்தடுத்த ராசிகளை பார்க்கலாம் சார். சிஎம் மட்டும் இல்லைங்க, அண்ணாமலை அவர்களுடைய ராசியும் கூட அவருக்குமே ஒரு பதவி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வலுத்த குரு வந்து உட்காரலாம். ஒரு மினிஸ்டருக்கு ஈக்குவலான ஒரு பதவியை அவருக்குமே எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக சார். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் அஷ்டம சனி ஓடிக்கிட்டு இருக்குங்க. சிம்ம ராசி அப்படின்னாலே கௌரவத்துக்காக வாழக்கூடியவங்க. யாருக்காவது காசு கொடுத்தாங்கன்னா அந்த காசை திரும்ப இவங்க எதிர்பார்க்கறது வேஸ்ட்டுங்க. சிங்கம் மாதிரி இருக்கக்கூடியவங்க. இவங்கக்கிட்ட ஏய் அப்படின்னீங்கன்னா வேலை பார்க்க மாட்டாங்க. ப்ளீஸ் அப்படின்னா உங்களுக்காக வந்து உசுரை கூட கொடுப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு ராசி அமைப்பு. எப்பயுமே வந்து உபயம்னு இவங்க பேரை போடுறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா போதும், வீட்டில் இருக்க எல்லா நகையும் கொண்டு வந்து அடகு வச்சு கூட காசு எடுத்து கொடுத்துடக்கூடிய ஒரு அருமையான ராசி. கஷ்டம்னா உதவுறதுக்கு தயங்காத ஒரு ராசிங்க. இவங்களுக்கு இப்போ அஷ்டம சனி போயிட்டுருக்குங்க. குரு வந்து 12ஆம் இடத்துல வந்து உட்கார போகிறாருங்க. 12ஆம் இடம்ங்கிறது விரயஸ்தானம்ங்க. அலைச்சலை பற்றி பேசக்கூடிய ஸ்தானம், கோவில் பற்றி பேசக்கூடிய ஸ்தானம், ட்ராவல், தூக்கத்தை பற்றி பேசக்கூடிய ஸ்தானம். இங்கே வந்து உட்கார போகிறாருங்க. குரு இவங்களுக்கு 5 8ஆம் அதிபதிங்க. 5ஆம் இடம்ங்கிறது காதல், மனசு, குழந்தைகள், பிடித்த விஷயங்களை பற்றி பேசக்கூடிய, அது 12 வந்து வலுத்து மறைய போகுது. குழந்தைகளுக்கு இவங்க சுபவரையம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க.
காதல் விரயமாகறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள பண்ண முடியாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. 8ஆம் அதிபதி 12ல் வந்து உட்காரும்போது பிரச்சனைகள் எல்லாம் மறையறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. திடீர் அதிர்ஷ்டம் வரதுக்காக 8, 12 கனெக்ட் ஆகும்போது விபரீத ராஜயோகம் கிட்டத்தட்ட சொல்லுவோம். அது கனெக்ட் ஆகி திடீர் அதிர்ஷ்டம் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க. தூக்கம் கெடுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அலைச்சல் அதிகரிக்க வாய்ப்புகள் உண்டு. கால் பாதத்தில் வலி வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இவங்களுக்கு ட்ராவல் நிறையா போகிறதுக்கு, வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள், ஆன்மீக சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு உண்டு. சுப விரயம் 100% இருந்தே தீருங்க. வீடு, வண்டி, வாகனம் இந்த மாதிரியான விரயங்களை அவங்க இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா உறவுகளுக்கு செய்ய வேண்டிய விரயங்கள் குறையுங்க உங்களுக்கு. அங்கே உட்காந்துருக்க குரு பகவான் இவங்களோட 4ஆம் இடத்தை பார்க்க போகிறாருங்க. 4ஆம் இடம்ங்கிறது வண்டி, வீடு, வாகனம், அம்மா சம்மந்தப்பட்ட விஷயம். அம்மாவுக்காக ஏதாவது விரயம் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இடம், வீடு, வண்டி, மனைக்காக செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அம்மாவுக்கு உடல் ரீதியாக பிரச்சனைகள் இருந்தால் செலவு பண்ணி க்யூர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. வீடை ரெனோவேட் பண்ணுவாங்க. திரும்ப நின்று போன வீட்டு செலவுகளை எல்லாத்தையும் ரீஸ்ட்ரக்சர் பண்ணி திரும்ப கட்டுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அதே மாதிரி வண்டி ப்ராப்ளம் ஆகி வண்டியை ரெக்டிஃபை பண்ணுறது, புது வண்டி மாற்றுறது, ஏன்னா வலுத்த குருங்கிறதுனால இதெல்லாமே உங்களுக்கு வாய்ப்பு உண்டு. மனசு நிம்மதி அடையுங்க. குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறையும். ஒரு தெளிவான மெச்சூர்டான ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு உருவாகுங்க. அடுத்து குரு வந்து இவருக்கு 6ஆம் இடத்தை பார்க்க போகிறாருங்க. 6ஆம் இடம் அப்படிங்கிறது மறைமுக எதிரிகள்ங்க. வலுத்த குரு அந்த இடத்த பார்க்கும்போது சம் பீப்புளுக்கு வந்து வேலை பார்க்குற இடத்துல எதிரிகள் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இவங்க வேலைகளை பிரச்சனைகளாக மாற்றி வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா அஷ்டம சனி நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால வேலை மாறுறதுக்கான வாய்ப்பு இவங்களுக்கு 100% இருக்குங்க. கிடைச்சா வேலை மாறுறது நல்ல விஷயங்க. இடம் விட்டு இடம் மாறுறதுலாம் இவங்களுக்கு கிடைக்கும். வேலையில் வெற்றி பெறத்துக்கான போட்டி ஏதாவது போட்டாங்கன்னா அதில் வெற்றி பெறத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. மறைமுக எதிரிகளை கடைசியில் இவங்க தான் வின் பண்ணுவாங்க. அதில் எந்த விதமான டவுட் கிடையாது. அதே மாதிரி குரு 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. மறைந்த இது வரைக்கும் யாருக்குமே தெரியாமல் இவங்க மறைச்சி வச்சிருந்த ஏதாவது ஒரு விஷயம் வெளியில் வரலாமுங்க. 8ஆம் இடங்கும்போது அசிங்கம், அவமானம், வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸ் பற்றி பேசக்கூடிய இடங்கள். யாருக்காவது கோர்ட்டு கேஸ் எல்லாம் போய்கிட்டு இருக்குது அப்படின்னா அதை வந்து குருவோட பார்வை சம்டைம்ஸ் வளர்த்து விட்டு பிரச்சனைகளை பெருசாக்கி சால்வ் பண்ணி விட, அது குருவோட வீடாகவே இருக்கிறதுனால சால்வ் பண்ணி வர்றதுக்கான வாய்ப்புகள் அங்கே இருக்குங்க. சனி பகவான் அஷ்டம சனியோட தாக்கம் இவங்களுக்கு குறைய ஆரம்பிக்குங்க. ப்ரமோஷன் சனி பகவானால் இவங்களுக்கு கிடைக்க வேண்டிய ப்ரமோஷன்லாம் டிஸ்டர்ப் ஆகிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே வந்து வேலையில் பிரச்சனைகள் இருந்தது. அசிங்கம், அவமானம். மேலே இருக்கிறவங்களும் இவங்க பேச்சை கேட்க மாட்டாங்க, கீழே இருக்கிறவங்க இவங்க பேச்சை கேட்க மாட்டாங்க. சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் அவங்களோட கேரக்டருக்கு வந்து ஏதாவது தப்பாக நடந்துச்சு, அவங்களோட கௌரவம் டிஸ்டர்ப் ஆச்சுன்னா ஏன்டா வேலையை பார்க்குறோம் தூக்கி போட்டு வந்துடும்னு நினைக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்கள் தான் ஜாஸ்தி. ஸோ குரு பார்வை இருக்கிறதுனால சனியோட தாக்கம் குறைஞ்சி வேலையில் அவங்களுக்கு மதிப்பு மரியாதைகள் கிடைக்கும். வருமானம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. கண், பல், மூக்கு, வாய் சம்மந்தப்பட்ட ஏரியாவில் பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. குரு அந்த இடத்துல வந்து பிரச்சனைகளை கொடுத்து க்யூர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே உண்டுங்க. இவங்க கண்டிப்பாக குருவுக்கு வந்து பரிகாரம் பண்ணிக்கிட்டே தீரணுங்க. வீட்டுக்கு பக்கத்தில் நான் முன்னாடி சொன்ன மாதிரியே தான் ஒரு பழங்கால சிவன் கோயிலை மட்டுமே கையில் எடுத்தால் போகும். இதுக்காக பெருசாக ட்ராவல் பண்ணி போகணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் இவங்க ட்ராவல் பண்ணி போனாங்கன்னா இவங்களுக்கு ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். ஆலங்குடி போகலாம், அதே மாதிரி இவங்க திட்ட போகலாங்க. இவங்களுமே வந்து திருச்செந்தூர் போகிறத இவங்க கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாங்க. இந்த 2 கோயில்களுக்கும் ட்ராவல் பண்ணி போய் இவங்க குருவுக்கு மஞ்சள் பூ வச்சு கொண்டக்கல்ல வச்சு குருவை மனசார வேண்டி வந்தாங்கன்னா, அதுவும் ஒரு வியாழக்கிழமை போனால் விசேஷமான ஒரு இதுங்க. அதே மாதிரி படிக்கக்கூடிய ஏழை மாணவர்களுக்கு மஞ்சள் வாழைப்பழம் வாங்கி கொடுக்கறது, பசுமாட்டுக்கு மஞ்சள் பழம் தானம் பண்ணுறது, அதுவும் வியாழக்கிழமை பண்ணால் ரொம்ப விசேஷங்க. இதெல்லாமே பண்ணோம். மெயினாக இவங்களுக்கு கீழே வேலை பார்க்கக்கூடிய யூனிஃபார்ம்டு சர்வீஸ் பர்சனாலிட்டிஸ், இந்த குப்பாளுற சகோதரர்கள், டாய்லெட் க்ளீன் பண்ண சகோதரர்கள், இந்த வீட்டு வேலைக்காரங்க, இவங்க யாருக்கும் இவங்க குருனாலே பணமுங்க. பணத்தை பிடிச்சி வச்சுக்கிட்டு அவங்கள வேலையை விட்டு தூக்குற வேலைகளை இவங்க பண்ணாங்கன்னா குரு பகவான் இவங்களை கைவிட்டுருவாங்க. இவங்களுக்கு எத்தனை பெர்சன்டேஜ் வந்து நன்மை தரக்கூடியதாக இருக்குது? அஷ்டம சனியோட சேர்ந்து போயிட்டு இருக்கிறதுனால இவங்களுக்கு ஒரு 40% வரைக்கும் கொடுக்கும். கண்டிப்பாக. அடுத்து நம்ம கன்னிராசிக்காரர்களுக்கான ராசி பலனை பார்க்கலாம். இந்த குரு பேச்சு கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு பச்சோந்தி மாதிரியான ஒரு ராசின்னு அவங்களை நம்ம சொல்லுவோம். பாகிஸ்தானோடையும் பேசிகிட்டு இருப்பாங்க, இந்தியாவோடையும் பேசிட்டு அந்த மாதிரியான ஒரு ராசிங்க அவங்க. எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் தனக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணிப்பாங்க. அதே மாதிரி எல்லா விஷயத்தையும் பக்கா டேட்டாவோட பேசக்கூடிய ஒரு ராசிங்க. ரொம்ப பிரச்சனைகளை ரொம்ப ஃபேஸ் பண்ணாத ஒரு சேஃபான ஒரு கேரக்டர்னால் அது கன்னிராசியை சொல்லாங்க. இவங்களுக்கு குரு பகவான் இத்தனை நாள் 10ஆம் இடத்துல உட்காந்துருந்தார். 10ஆம் இடம்ங்கிறது தொழில் ஸ்தானம் சம்மந்தப்பட்ட இடத்துல உட்காந்து நிறைய கன்னிராசிக்கு வேலையை வந்து தூக்கி போட்டிருக்கலாம், வேலை மாறி இருக்கலாம், வேலையில் ப்ரெஷர் ஹெவியாக இருந்திருக்கலாம், இந்த வேலையை பண்ணவே வேணாண்டா அப்படின்னு சொல்லி மனசளவில் கஷ்டத்தில் இருந்த கன்னிராசிக்காரர்களுக்கு எல்லாருக்குமே இந்த குரு பகவான் 11ஆம் இடத்துல வந்து உட்கார்றாருங்க. இந்த குரு பகவான் இவங்களுக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துக்கும் 7ஆம் இடத்துக்கும் அதிபதிங்க. 7ஆம் இடம்ங்கிறது
இவங்களுக்கு பாதகாதிபதிங்க. ஒரு பாதகாதிபதி 11ஆம் இடத்துல வலுத்து உட்கார்றாருங்கும்போது, இந்த ஆட்டுக்கு இழையை கொடுத்து வெட்டுறதுக்கு கூட்டு போவாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி இவங்களுக்கு 200% நல்ல பதவி, ப்ரமோஷன்ஸ் எல்லாத்தையும் கொடுப்பாரு. அருமையாக எல்லாத்தையுமே செஞ்சு கொடுப்பாரு. ஆனால் அதை வச்சு இவங்கள வச்சு செய்வாருங்க குரு பகவான். அது வந்து நம்ம வேலை பார்க்குறதுல வந்து ஒரு நல்ல சம்பளத்தையும் வேலையும் கொடுத்து வேலை வாங்குறதுல பிரச்சனை கிடையாது. உழைக்க ரெடியாக இருக்கிற கன்னிராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இந்த குரு பயிற்சி ஒரு சூப்பர் ஜாக்பாட்டுங்க. ஸோ 11ல் உட்காரக்கூடிய குரு பயிற்சி கண்டிப்பாக இவங்களுக்கு ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட்டு, மூத்த சகோதரர்களோட ரிலேஷன்ஷிப்பு, இவங்க வாழ்க்கையில் எதையாவது அடையணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா அந்த ஆசைப்பட்ட விஷயங்களை எல்லாத்தையுமே கொடுக்கறது. அதே மாதிரி போட்டி, அதாவது கோவம், வம்பு, வழக்கு, இந்த மாதிரி ஏதாவது கேஸ் இந்த மாதிரிலாம் ஏதாவது நடந்துக்கிட்டு இருந்தாலும் அதெல்லாம் வெற்றி பெறுறது, இதெல்லாம் வந்து கன்னிராசிக்காரர்கள் கொடுப்பாருங்க. அதே மாதிரி கன்னிராசிக்கு பார்த்திங்கன்னா குரு பகவான் வந்து 3ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. 3ஆம் இடம் வந்து முயற்சி ஸ்தானம், இளைய சகோதர ஸ்தானம், வீரியஸ்தானம்னு சொல்லுவோம், கம்யூனிகேஷன் ஸ்தானம். யார் யாரெல்லாம் மீடியா, கம்யூனிகேஷன், இந்த கன்னிராசிக்கார் நிறைய பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி மீடியா, கம்யூனிகேஷன், இந்த மாதிரி சினிமாவில் இருக்கிறவங்களுக்குலாம் இந்த குரு பயிற்சி ஒரு பெரிய ஜாக்பாட்னே சொல்லாங்க. இளைய சகோதரத்தோடு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அது கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. டாக்குமெண்ட்டில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் க்யூர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. கழுத்து, தோள்பட்டை, கை, இந்த மாதிரி ஏரியாவில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் க்யூர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க. அங்கேருந்து குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட 5ஆம் இடத்தை பார்க்க போகிறாருங்க. 5ஆம் இடம்ங்கிறது குழந்தை, மனசு, காதல், பூர்வீகம், ட்ரேடிங், இது சம்மந்தமாக பேசக்கூடிய இடம்ங்க. குழந்தை பேருக்காக போராடிக்கிட்டு இருக்கிற கன்னிராசிக்காரர்களுக்கு குழந்தை வர்றதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. குரு பகவான் இவங்களுக்கு பாதகாதிபதி அப்படிங்கிறதுனால 11ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறதுனால சின்ன பாதகம், ஒரு ட்ரீட்மெண்ட் மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை கொடுத்து இவங்களுக்கு குழந்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க. 5ஆம் இடத்தை வந்து பார்க்கும்போது காதலில் பிரச்சனை இருக்குது, லவ்வில் எனக்கும் என் லவ்வருக்கும் எக்கச்சக்க பிரச்சனை போயிட்டுருக்கு, நாங்கள் பிரிஞ்சிட்டோம் அப்படின்னா 2 ஆப்ஷனை பண்ணுவாருங்க. ஒன்று, லவ்வை பிரித்து வெட்டி விட்டு புது லவ் கொடுப்பாரு. இல்லை உங்கள் ஜாதக கட்டம் நல்லா இருக்குது, உங்கள் பார்ட்னரோட ஜாதக கட்டம் நல்லா இருக்குது அப்படின்னா பிரச்சனைகளை சால்வ் பண்ணி 2 பேரையும் சேர்த்து வைப்பாருங்க. இந்த குரு பகவான் கரெக்டாக அந்த வேலையை இப்போ பார்ப்பார். இழந்தீங்கன்னா புது காதல் உண்டு, இல்லை பழைய காதல் திரும்ப மலரும். 200% இதில் டவுட்டே கிடையாதுங்க. மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள், நல்ல நல்ல விஷயங்களாக உங்களுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அங்கேயிருந்து குரு பகவான் உங்களோட 7ஆம் இடத்தை பார்க்க போகிறாரு. இத்தனை நாள் 7ஆம் இடத்துல உட்கார்ந்த சனி பகவான் நல்ல நட்பை காலி பண்ணியிருப்பார், பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்பை காலி பண்ணியிருப்பார், கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகளை கொடுத்துருப்பாரு, திருமண தடைகளை கொடுத்துருப்பாரு. அந்த 7ஆம் இடத்த அதிபதி வலுத்து உட்கார போகிறாரு. கண்டிப்பாக கன்னிராசிக்காரர்களுக்கு நல்ல கணவன் மனைவி அமையறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவிக்குள்ளே எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் சால்வ் ஆகிடுங்க. அழகான அருமையான பிஸ்னஸ் பார்ட்னர் இவங்களுக்கு கிடைப்பாங்க, நல்ல இன்வெஸ்டர் கிடைப்பாங்க. பிஸ்னஸில் ஒரு பெரிய சேஞ்சஸே இவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்னா 11ஆம் இடத்துல குரு உட்காந்துருக்கிறதுனால சேஞ்சஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. முதுகு தண்டு வடம் L4, L5 ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் இவங்களுக்கு க்யூர் ஆகும். இத்தனை நாள் சனி பகவான் அங்கே உட்காந்து இவங்க கூட சேர்ந்துருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே தப்பான ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்திருப்பாங்க. இனிமேல் வரக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக மாறுவாங்க. பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்த பிஸ்னஸ் பார்ட்னர், ஃப்ரெண்ட்ஸு, இவங்க எல்லாருமே ரீஸ்ட்ரக்சர் ஆகுது, ப்ராப்ளமை கம்மி பண்ணுறது, இதெல்லாம் வந்து இவங்க எதிர்பார்க்கலாமுங்க. இவங்களுமே வந்து பழங்கால சிவன் கோயிலை கையில் எடுக்கலாம், இல்லைனா நம்ம திருச்செந்தூரை கையில் எடுக்கலாம், ஆலங்குடி, திட்டை இதெல்லாம் இவங்க கையில் எடுக்கலாம். ஒரு வியாழக்கிழமை அன்றைக்கி போய் இங்கே இருக்கிற குரு பகவானை மனமாற இவங்க வேண்டிய மஞ்சப்பூவோ கொண்டக்கல்லையோ கொடுத்து இவங்க வேண்டிக்கிட்டாங்க அப்படின்னா இவங்களுக்கு ஆத்மா, அதுவும் மெயினாக ஆத்மாத்மா வேணுங்க பண்ணாங்கன்னா இவங்க பிரச்சனைகள் எல்லாமே சால்வ் ஆகும். இவங்களுமே வந்து பசுமாட்டுக்கு மஞ்சள் கலர் பழம் கொடுக்கறது, கடலை பருப்பு யாருக்காவது ஏழைகளுக்கு தானம் கொடுக்கறதுனா அவங்களுக்கு ஒரு பெரிய பாசிட்டிவான வைப்பை கொடுக்குங்க. கண்டிப்பாக. அடுத்து நம்ம துலாம் ராசிக்காரர்களுக்கான குரு பெயர்ச்சி பலாபலன்கள் அப்படிங்கிறத பார்த்தோம்னா என்ன? துலா ராசிக்காரர்கள் அப்படின்னாலே நீதி, நேர்மை, நியாயம். நீ எனக்கு 100% லவ் கொடுத்தேன்னா நானும் உனக்கு 100% லவ் கொடுப்பேன், நீ எனக்கு 100% எனிமிட்டி கொடுத்தேன் நானும் 100% கொடுப்பேன் அப்படின்னு பர்ஃபெக்ஷனிஸ்டோட உச்சம் அப்படின்னா துலாத்தை நீங்கள் வந்து சொல்லிடலாங்க. வீக்கான துளாராசிக்காரர்கள் யாராவது ஜாதக கட்டம் சரியில்லைன்னா அதில் மாறுவாங்க. அதே மாதிரி துளாராசிக்காரர்கள் நல்ல விஷயத்தை கையில் எடுத்து போகிறாங்கன்னா அதை வந்து 100% ஃபாலோ பண்ணுவாங்க. கெட்ட விஷயத்தை கையில் எடுத்து போகிறாங்கன்னா அதையும் 100% ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த மாதிரி கேரக்டர் அவங்க. இவங்களுக்கு குரு பகவான் இத்தனை நாள் 9ஆம் இடத்துல உட்காந்துருந்தாருங்க. இப்போ குரு பகவான் 10ஆம் இடத்துல வந்து உட்கார போகிறாரு. இவங்களுக்கு முயற்சி ஸ்தானத்துக்கும் 6ஆம் இடத்துக்கும் அதிபதி குரு பகவானுங்க. 10ஆம் இடத்துல வந்து உட்கார்ந்தாரு, அதுவும் வலுத்து உட்கார போகிறாருங்க. பதவியில் கண்டிப்பாக மாற்றம் உண்டு, வேலையில் கண்டிப்பாக மாற்றம் உண்டுங்க. திடுதிப்புன்னு வேலையை அவங்க தூக்கி போட்டு வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. வேலையை தூக்கி போட்டுட்டு வந்தாங்கன்னா வேலையே கேள்விக்குறியாக அவங்களுக்கு மாறிடுங்க. நல்ல வேலை அமையும், ஆனால் பிரச்சனையான வேலையாக இருக்கும், இவங்களுக்கு பிடிக்காத ஒரு வேலையாக இருக்கும். நல்ல போஸ்டிங்கு, கௌரவமான பட்டம் எல்லாமே கிடைக்கும். ஆனால் ஐயோ எனக்கு இந்த போஸ்டிங் எனக்கு வேண்டாம், இது இல்லாமல் அது எனக்கு கிடச்சிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தை கொடுக்க மாதிரியான குரு பயிற்சிங்க. ஆனால் பின்னாடி இவங்களுக்கு இந்த குரு பயிற்சினால் வரக்கூடிய வேலை மாற்றம் 100% ஒரு பாசிட்டிவ் வைபாக இருக்குங்க. என்ன வேலை கிடைக்குதோ அந்த வேலையை அவங்க கையில் எடுத்துக்கிட்டே தீரணுங்க.
இல்லை எனக்கு இந்த வேலையெல்லாம் வேண்டாம்னு தூக்கி போட்டு வேலையை தேட ஆரம்பித்தாங்கன்னா வேலை கிடைக்கிறதுல பிரச்சனை வந்துடுங்க. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக வேணா 6ஆம் அதிபதி பிரச்சனைகளை கொடுத்து தான் இவங்களுக்கு வந்து வேலைகளை கொடுப்பாரு. பழைய வேலையில் பிரச்சனையாகி வேலையே கிடைக்கிறதே பிரச்சனையாக மாறி அதுக்கப்புறம் வேலையை கொடுப்பாரு. ஆனால் கொடுக்குற வேலை அருமையான வேலையாக இருக்கும். ஆனால் அது இவங்களுக்கு பிடிக்காது. கரெக்டாக அந்த வேலையை சூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா இவங்க லைஃப் வந்து பெரிய ஹிட்டு, நல்ல ப்ரமோஷன், சூப்பரான வேலையை இந்த குரு பகவான் கொடுக்க போகிறாருங்க. குரு பகவான் 10ஆம் இடத்துல உட்காந்து வலுத்த குரு பகவான் எங்கே பார்க்குறாங்க? 2ஆம் இடத்தை பார்க்க போகிறாருங்க. இத்தனை நாள் பேச்சால் பிரச்சனையை கொடுத்துட்டு இருந்த துளாராசிக்காரர்களுக்கு பேச்சு நல்ல விதமாக மாறும். இவங்க வார்த்தைகளை எல்லாரும் மதிக்க ஆரம்பிப்பாங்க. குடும்பத்தில் இவங்களுக்கு ஒரு மரியாதை வர ஆரம்பிக்கும். வருமானம் அதிகரிக்கும். வருமானம் அதிகரிக்குன்னா வேலை இருந்தால் தான் வருமானம் கிடைக்கும். ஸோ வேலை கிடைக்கிற வேலையை அருமையாக எடுத்துட்டாங்கன்னா சூப்பராக வருமானம் இருக்கும். சொத்து சேர்ப்பாங்க. கணவன் மனைவிக்குள்ளே இருந்த பிரச்சனைகள் தீருங்க. எங்கேயாவது பிரிஞ்சு இருக்கிற கணவன் மனைவிகள் ஒன்று சேர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க. அங்கேருந்து குரு பகவான் இவங்களோட 4ஆம் இடத்தை பார்க்க போகிறாருங்க. 4ஆம் இடம்ங்கிறது அம்மா, வண்டி, வீடு, வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ங்க. கண்டிப்பாக இவங்க வீட்டுக்கோ வண்டிக்கோ இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. வீடு, வண்டி மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நிறைய துளாராசிக்காரங்க லாஸ்ட் அக்டோபர், நவம்பர், டிசம்பரில் கூட வண்டி மாற்றிருப்பாங்க. அப்போ குரு 10ஆம் இடத்துக்கு வந்துட்டு போனார், மாற்றிருப்பாங்க. இல்லாதவங்களுக்கு இப்போ இந்த ஜூன் மாதத்துக்கு மேலே மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க. வீடை ரெனோவேட் பண்ணுவாங்க. புது தங்க நகைகள் வாங்குவாங்க. ஏன்னா அவங்களும் 6ஆம் அதிபதி 3ஆம் அதிபதி குரு 10ல் போய் வலுத்திருக்கும்போது தங்கம் சேர்றதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டுங்க. அதே மாதிரி அம்மாவுக்கு உடல் ரீதியான பிரச்சனைகள் இருக்குது. அம்மாவுக்கு இவங்களுக்கும் கருத்து வேறுபாடு இருக்கிறது. இதெல்லாம் வந்து சால்வ் ஆகுங்க. அம்மாவுக்காக இவங்க கொஞ்சம் செலவு பண்ணி பார்த்துக்கிறதுக்கான அமைப்பெல்லாம் நல்ல ரிலேஷன்ஷிப் அம்மாவுக்கு, அம்மா வழி உறவுகள் கூட இவங்களுக்கு பாசிட்டிவாக மாறுவாங்க. 6ஆம் இடத்தை குரு பார்க்குது. 6ஆம் இடம்ங்கிறது வந்து வேலையில் போற்றி போட்டு வெற்றி பெறக்கூடிய ஸ்தானமுங்க. மறைமுக எதிரிகள்லாம் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிப்பாங்க. இவங்களோட வளர்ச்சியை தாங்க முடியாத மறைமுக எதிரிகள்லாம் இவங்களை பார்த்து பொறாமப்படுவாங்க. இவங்களுக்கு வந்து வேலையில் பின்னாடி குழி பறிக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே உண்டு. ஏன்னா 6ஆம் அதிபதி வலுத்து உட்காந்துருக்கிறாரு. அந்த இடத்தையே பார்க்கறதுனால கண்டிப்பாக மறைமுக எதிரிகளோட தாக்கம் இவங்களுக்கு கண்டிப்பாக இருந்தே தீருங்க. அந்த தாக்கத்தை உடச்சிக்கிட்டு தான் இவங்க வேலையில் மாற்றம் கிடைக்கும். வேலையில் கண்டிப்பாக பிரச்சனையாகி தான் இவங்க மாறியே தீருவாங்க. இவங்களும் குரு பகவானை கண்டிப்பாக பரிகார ஸ்தலத்துக்கு போயிட்டு வரணுங்க. ஆலங்குடி, திட்டை வியாழக்கிழமை அன்றைக்கி இவங்க போக வேண்டிய குருஸ்தலம்ங்க. போயிட்டு குரு ஹோரையில் இவங்க குரு பகவானுக்கு மஞ்சப்பூவோ கொண்டக்கல்லையோ வச்சு மனசார குரு பகவானை ஆத்மார்த்தமாக வேண்டிக்கிட்டு வரணுங்க. வீட்டிலையே நான் பண்ண போகிறேன்னா வீட்டுக்கு பக்கத்தில் இந்த நம்ம தெருவோரத்தில் இருக்கிற கோயிலெலாம் கொடுக்கக்கூடாதுங்க. கோயிலேருந்து கிடைச்ச இடத்துல கட்டின கோயிலுக்கெல்லாம் இன்றைக்கும் பவரே கிடையாதுங்க. ஆகமன விதி பிரகாரம் கரெக்டாக அந்த ரேஸ் எங்கே விழும்னு பார்த்து கட்டியிருப்பாங்க. அந்த மாதிரி கோயில்களை தாங்க சூஸ் பண்ணுங்க. ஒரு பிரச்சனைக்காக ஒரு கோயில் அங்கெல்லாம் போனீங்கன்னா ஒரு பலனும் எதிர்பார்க்க முடியாதுங்க. பழங்கால சிவன் கோயிலில் போயிட்டு குரு பகவானுக்கு இவங்க மனசார வேண்டிட்டு வரணும். வீட்டில் வந்து கண்டிப்பாக அகல் தீபத்தில் நெய் போட்டு இவங்க தீபம் ஏற்றணுங்க. வியாழக்கிழமை ஏற்றிக்கிட்டு குரு பகவானை மனசார வேண்டிகிட்டு வந்தாங்கன்னா 100% இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ஜாபில் மாசி ஹிட்டுங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் எத்தனை பெர்சன்டேஜ் நல்ல பலாபலங்களை தரப்போகுது இந்த பயிற்சி? இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பகவானை வந்து இவங்க எப்படி எடுக்கிறாங்கிறது பொறுத்துங்க. இவங்க அந்த வேலை விஷயத்தை வந்து கரெக்டாக ஹேண்டில் பண்ணாங்கன்னா 80% வரைக்கும் கொடுக்கலாங்க. வேலை விஷயத்தை தப்பாக ஹேண்டில் பண்ணாங்கன்னா 40% கொடுக்கலாங்க. அது அவங்க கையிலேயே குரு கொடுத்துட்டாரு. கண்டிப்பாங்க சார். துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சி பலாபலன்களை பார்த்துருக்கோம். அடுத்து வந்து விருச்சிகம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குங்க சார்? கண்டிப்பாங்க. உலகத்தில் இருக்கிற மூலையில் இருக்க எல்லா விருச்சிக ராசிக்காரங்களும் எனக்கு ஏதாவது நல்ல விஷயம் சொல்ல மாட்டியான்னு ஏங்கிட்டு இருக்கிறவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த விருச்சிக ராசிக்காரங்க இன்றைக்கி எதிர்பார்த்துக்கிட்டு தான் உட்காந்துருப்பாங்க. நிறைய விருச்சிக ராசிக்காரர் கூட திட்டுவாங்க. சும்மா எனக்கு இது நடக்கும் அது நடக்கும், சும்மா ஊரில் போய் சொல்லிட்டு தெரியாதீங்கடாம்பாங்க. இந்த மாதிரி விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அவங்க பேச்சுக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி குரு பகவான் அவங்கள வேறு லெவலில் கொண்டு போய் தூக்கி நிறுத்த போகிறாருங்க. ஓவரால் விஷயத்துலேயே வந்து 12 ராசிகள்லேயே ஒருத்தரோட வாழ்க்கையை பிரட்டி போட போகிறாரு, ஒரு பயங்கர பாசிட்டிவாக மாற்ற போகிறாருன்னா அது விருச்சிக ராசிக்கு தாங்க. விருச்சிக ராசிக்கு குரு பகவான் 2ஆம் இடம் 5ஆம் இடத்தோட அதிபதிங்க. 9ஆம் இடத்துல வலுத்து உட்கார்றாருங்க. ஓடிப்போனவனுக்கு 9ல் குரும்பாங்க. நீங்கள் எனக்கு இந்த வாழ்க்கையே வேணாம், இந்த உலகமே வேண்டாம், நான் எங்கேயாவது போய் சன்னியாசியாக போய் உட்கார போகிறேன்னா நீங்கள் ஊரை விட்டு ஓடினீங்கன்னா கூட குரு பகவான் உங்களை கூட்டு ராஜா மாதிரி உட்கார வச்சு தீருவாருங்க. இது வந்து விருச்சிக ராசிக்கு நான் சேலஞ்சாகவே சொல்கிறேங்க. 200% விருச்சிக ராசிக்கு வாழ்க்கை மாறியே தீருங்க. பட்டம், பதவி, புகழ் கண்டிப்பாக கிடைக்குங்க. அவங்க ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நிறைவேறும். ட்ராவல் நிறையா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. படிக்கிறதுல தடை இருந்துச்சுன்னா வெளிநாடு போய் படிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு டேக் ஆஃப் ஆகும். கோவிலில் உங்களுக்கு கௌரவ பட்டம் கரைச்சே தீருங்க. அதுவும் வலுத்த குரு உட்காந்துருக்கா, சும்மா சாதாரண குருலாம் இல்லைங்க. அப்பா மூலியமாக பாக்கியம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. ஒரு சில விருச்சிக ராசிக்காரர்கள் அப்பா சைட்லேருந்து சொத்து வரத்துக்கான வாய்ப்புகள்,
எல்லாமே சொத்துன்னா பணத்தை பற்றி தான் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்பாவோட ஒரு ஆசையே வந்து ஒரு சொத்து தாங்க. அது பாசிட்டிவாக நடக்கும். 200% விருச்சிக ராசிக்கு பாசிட்டிவாக நடக்கும். 2ஆம் அதிபதி போய் வலுத்து உட்கார்றான். அதனால் குடும்பம் சூப்பராக அமையுங்க. குடும்பத்துக்குள்ள எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் அது எல்லாத்தையுமே குரு சால்வ் பண்ணி கொடுப்பாரு. மெயினாக அவங்க பேச்சுக்கு மரியாதை வந்து பயங்கரமாக இருக்கும். அவங்க பேச்சுக்கு இத்தனை விருச்சிக ராசியை திட்டிகிட்டு இருப்பாங்க. இப்போ அருமையாக இருக்குங்க. வருமானம் கொட்டுங்க. விருச்சிக ராசிக்கு வருமானம் நிறையா கொட்ட போகுதுங்க. அதே மாதிரி 5ஆம் அதிபதியும் போய் 9ல் வலுத்து உட்காந்துன்னா குழந்தைகளால் இவர்களுக்கு வந்து கௌரவ பட்டம் கிடைக்கிறதுக்கு, சூப்பரான குழந்தையை பெற்றிருக்கடா அப்படின்னு சொல்லி பாராட்டுறதுக்கு இதெல்லாம் வாய்ப்புகள் உண்டு. குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு குழந்தை கண்டிப்பாக பிறந்தே தீரும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அவங்க ஜாதகத்தை பார்த்து சின்ன ஏதாவது பரிகாரம் தடை கிட இருந்தால் அதை மட்டும் கிளியர் பண்ணிக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு போதுங்க. 9ஆம் இடத்துல உட்காந்து குரு பகவான் நேராக ராசியே பார்க்க போகிறாருங்க. எண்ணம், செயல், சிந்தனையெல்லாம் இவங்களுக்கு தெளிவாகுங்க. ஒரு மாதிரி டயர்டாக சோர்ந்து என்னடா வாழ்க்கை இது, லைஃப்பில் இனிமேல் நம்மளால் ஜெயிக்கவே முடியாதுன்னு ஏங்கிக்கிட்டு இருந்த அத்தனை பேரோட மனசும் ஃப்ரெஷ் ஆகும். எல்லாத்தையுமே வேறு பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்துருவாங்க. இனிமேல் பிரச்சனையாக வா நீயா நானா பார்ப்போங்கிற லெவலுக்கு மைண்ட் உங்களுக்கு ஒரு பூஸ்ட்டாக மாறுங்க. முகம் பொலிவடையுங்க. எல்லாருமே என்ன ஒரு மாதிரி இருந்தால் இப்போ சூப்பராக இருக்க, என்ன நடக்குது வாழ்க்கையில் அப்படின்னு கேள்வி கேட்குற லெவலுக்கு முகம் மாறும். உங்களோட 3ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்க போகிறாருங்க. 3ஆம் இடங்கும்போது முயற்சி ஸ்தானமுங்க. ஜென்ரலாக விருச்சிக ராசி அப்படின்னாலே வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை அடையணும்னு நினச்சிட்டாங்களா அதை வந்து அடையிற வரைக்கும் உங்களுக்கு தூக்கங்கிறதே கிடையாது. அதுதான் விருச்சிக ராசியோட அடையாளமே. ஸோ அந்த மாதிரி இருக்கிற விருச்சிக ராசிக்கு வந்து இது எரிய நெருப்பில் நெய்யை ஊற்றி விட்ட மாதிரிங்க. பிரகாசமாக ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க, மாசிவாக ஒர்க் பண்ணுவாங்க. கண்டிப்பாக இவங்களோட முயற்சி அத்தனையுமே பலிக்கும். இளைய சகோதரத்தோட இந்த பிரச்சனைகள் கிளியர் ஆகும். டாக்குமெண்ட்டில் இந்த பிரச்சனைகள் கிளியர் ஆகும். வீரியம் அதிகமாகும் இவங்களுக்கு. மெயினாக வந்து பிளட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் யாருக்காவது இருக்குது, லோ பிபி இருக்கிறாங்க, ஹை பிபி இருக்கிறாங்க, இல்லை ஹீமோக்ளோபின் பிரச்சனை இருக்குது, இதெல்லாமே கிளியர் ஆகிறத வந்து அவங்க கண்கூடாக பார்க்கலாம். முயற்சி என்ன ஆசைப்பட்டாங்களோ, என்ன கடந்த 10 வருஷமாக அவங்க போராடிக்கிட்டு இருந்தாங்களோ அந்த விஷயங்கள்லாம் அவங்களுக்கு மாசிவ் ஹிட்டாக தான் இருக்கும். அதே மாதிரி குரு பகவான் 5ஆம் இடத்தை பார்க்கும்போது முன்னாடி சொன்ன மாதிரியே குழந்தைகள் மூலியமாக இவங்களுக்கு வந்து கௌரவம் கிடைக்கிறது, குழந்தை பேர் கிடைக்கிறது, மனசுக்கு பிடித்த விஷயங்கள் நடக்கிறது. காதலில் லவ்வில் ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா, ஃபெயிலியராக இருக்குன்னா கட் பண்ணி விட்டுட்டு புது லவ் கொடுக்கறது, இல்லை அவங்களையே வந்து திரும்ப ரீகனெக்ட் பண்ணுற வைக்கிறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் பார்ப்பார். காதலிக்காத விருச்சிக ராசிக்காரர்களுக்கு புது பெண்ணோ பையனோ உண்டு. காதலிக்கிற விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பிரச்சனைகள் இருந்தால் அது சால்வ் உண்டுங்க. இவங்களுக்கும் மிதுன ராசி மாதிரி 100க்கு 100 சாலிடாக கண்ணை மூட்டடிக்கலாங்க. கண்டிப்பாக வாழ்க்கையில் விருச்சிக ராசிகள் ஜெயிக்காமல் தூங்கவே மாட்டாங்க இந்த குரு பயிற்சியில். கண்டிப்பாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ரொம்ப சந்தோஷமான பலனை சொல்லியிருக்கீங்க. அடுத்து தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி அமைய போகுது? தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இவங்க ரொம்ப நேர்மையாக இருக்குன்னு நினைக்கக்கூடியவங்க. மனசில் ஏதாவது ஒரு விஷயம் வந்துச்சா நேராக மூஞ்சில் அடித்த மாதிரி பேசிடுவாங்க. இதுவே தான் இவங்களுக்கு பிரச்சனைகளாக மாறுங்க. நிறைய இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டு நிறையா ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. இங்கே போகலாம் அங்கே போகலாம்னு நினைக்கக்கூடிய ஒரு பர்சனுங்க இவங்க. ஆக்சுவலாக இந்த மெயினாக மூஞ்சிக்கு ஏற்ற மாதிரி பேசுகிறது தான் இவங்களோட பிரச்சனைங்க. இவங்களோட அதிபதி தாங்க குரு. என்னென்னா இத்தனை நாள் 7ஆம் இடத்துல பாதகஸ்தானத்தை உட்கார்ந்த குரு 8ஆம் இடத்துல போய் வலுத்து உட்கார்றாருங்க. இவங்க இத்தனை நாளாக யாருக்கிட்டையாவது சொல்லாமல் மறைச்சி வச்சுருந்த ஏதாவது ஒரு ஹிடனான ஒரு விஷயம் வந்து வெளியில் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. இன்சூரன்ஸ் மூலயமா இவங்களுக்கு திடீர் பணம் வரவு வரதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் ஜாஸ்தி. கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஆனால் குரு இவங்களோட ராசி அதிபதிங்கிறதுனால கண்டிப்பாக அந்த பிரச்சனைகள்லாம் அவரே சால்வ் பண்ணிவிடுவாருங்க. வண்டியில் போகும்போது கேர்ஃபுல்லாக இருக்கும். ஆக்சிடென்ட் வரதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கொஞ்சம் ஜாஸ்திங்க. கொழுப்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகமாகுது. யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷனு, கிட்னியில் ஸ்டோன் ஃபார்ம் ஆகுது, பைல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், கொழுப்பு மூலிமா வரக்கூடிய ப்ராப்ளம்ங்க உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க. வெளியூர் வெளிநாடு ஊரை விட்டு மறைஞ்சிருக்கிறது இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் இவங்களுக்கு நடக்குங்க. 4ஆம் அதிபதியுமாக அவங்க போகிறதுனால வீடு, அம்மா, வண்டி, வாகனம் இது சம்மந்தப்பட்ட கடன் அதிகரிக்கிறதோ, அது சம்மந்தப்பட்ட பிரச்சனை அதிகரிக்கிறதோ, குருவோட பார்வையும் இருக்கிறதுனால அதெல்லாம் பின்னாடி சால்வ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. 8ல் உட்காந்துருக்க குரு இவரோட 12ஆம் இடத்தை பார்க்க போகிறாரு. 12ஆம் இடம்னாலே அலைச்சல், தூக்கம், விரயம், செலவு, கோவிலுக்கு போயிட்டு வர்றது, கால் வலி இதை பற்றி பேசக்கூடிய இடங்க. கண்டிப்பாக இவங்களுக்கு அலைச்சல் அதிகரிக்கும். ட்ராவல் அதிகரிக்கிறது, வெளிநாடு பயணம்லாம் போகிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. இன்வெஸ்ட்மெண்ட்டு கண்டிப்பாக உண்டுங்க. 4ஆம் அதிபதி போய் 8ல் உட்காந்துருக்காங்க. பெரிய கடன் வாங்கி இவங்க இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள்லாம் உண்டு. கண்டிப்பாக இவங்க இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லதுங்க. லேண்டு இந்த மாதிரி விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா அது பின்னாடி பாசிட்டிவாக அவங்களுக்கு மாறும். இல்லைன்னா அம்மாவுக்கு செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அம்மாவை வந்து செலவு கம்மியாகணும்னு நினச்சாங்கன்னா அம்மாவை கூட்டிகிட்டு இவங்க ஒரு டூர் போயிட்டு வந்தானுங்க. திருச்செந்தூர் போகிறது, ஆலங்குடி போகிறது, திட்ட போகிறது, இந்த மாதிரி குரு சம்மந்தப்பட்ட அம்மாவுக்கு பிடித்த திருத்தலங்களுக்கு போயிட்டு வர்றதுங்கிறது ரொம்ப ஒரு பாசிட்டிவான பரிகாரமாக இவங்களுக்கு மாறிடுங்க. 2ஆம் இடத்தை பார்க்க போகிறாரு. இவர் பேச்சுக்கு மரியாதை உண்டு. பிரிஞ்ச குடும்பங்கள் சேரும். வருமானம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க. குடும்பத்துக்குள்ளே ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் ப்ராப்ளம் சால்வ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பிரச்சனையாகி சால்வ் ஆகுங்க. அதே மாதிரி வருமானம் கண்டிப்பாக சேரும், சொத்து சேர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க. 4ஆம் இடத்தை பார்க்குறதுனால அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி க்யூர் ஆகுறது, அம்மாவோட இருந்த
பிரச்சனைகள் வந்து அம்மாவோட சின்ன ஒரு ஆர்கியூமெண்ட் பண்ணி அம்மாவுக்கு சால்வ் ஆகிறது, வீடு வண்டி இது சம்மந்தமாக ஏதாவது சின்ன கடன் பட்டு அதை அடைக்கிறது இதெல்லாம் உண்டுங்க. குரு 8ல் போய் வலுத்து உட்காரும்போது நகைகளை பழைய நகைகளை வந்து திரும்ப மீட்கிறது, திரும்ப அடகு வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க உண்டுங்க. கண்டிப்பாக இவங்க திருச்செந்தூர் போய் முருகரை போய் பார்த்துட்டு வருது, வியாழக்கிழமை அன்றைக்கி போய் பார்த்துட்டு வருது இவங்களுக்கு பிரச்சனைகளை குறைச்சி கொடுக்கும். அதே மாதிரி வியாழக்கிழமை இவங்க கொண்டக்கல்ல வந்து தானம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். இந்த குரு பெயர்ச்சி முடிகிற வரைக்கும் இவங்க வந்து கஷ்டப்படுற பசங்களுக்கு மஞ்சள் வாழைப்பழம் வாங்கி கொடுக்கறது, கடலை பருப்பு தானம் பண்ணுறது, இந்த மாட்டுக்கு வந்து வாழைப்பழம் வியாழக்கிழமை கொடுக்கறதுலாம் இவங்களுக்கு குருவால் வரக்கூடிய தாக்கத்தை குறைச்சி கொடுக்குங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு தனுசு ராசிக்காரர்களை இந்த குரு பேச்சு நம்ம பார்த்துருக்கோம். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மகர ராசிக்காரர்கள். மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தான் கற்றுக்கிட்ட விஷயத்தை அடுத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க மகர ராசிக்காரங்க. தன்னால் அடுத்தவங்க முன்னேறணும். நிறையா பேர் வந்து தான் கற்றுக்கிட்டதை அடுத்தவங்களுக்கு சொல்லியே கொடுக்க மாட்டாங்க. தன்னை சுற்றி இருக்கிறவங்க கஷ்டப்பட்டாங்கன்னா அவங்களையும் ஜெயிக்க வைக்கணும். சும்மா காசை கொடுக்கறது, சும்மா போய் சாப்பிட்டு வாங்க அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. அவங்க வாழ்க்கையில் ஜெயிக்க வச்சு அவங்க லைஃப்பில் செட்டில் பண்ணுறதுக்கு போராடக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். பார்க்கும்போது கொஞ்சம் படித்தவங்க மாதிரியே தான் எப்பயுமே அவங்க பிஹேவ் பண்ணுவாங்க, மெச்சூர்டாக இருப்பாங்க. ஏன்னா சனி பகவானோட வீடு இல்லைங்களா. 2017லேருந்து 25 வரைக்கும் சனி பகவான் அவரை வச்சு முடிச்சு விட்டாங்க மகர ராசிக்காரங்களை. இன்னும் 7 சனி முடிஞ்சு எங்களுக்கு வாழ்க்கை ஏன் இப்படி பிரச்சனையாக இருக்குதுன்னு கேட்டுட்ருக்கிற மகர ராசிக்கு காரணமே அவங்களோட 3ஆம் அதிபதி குரு பகவான் போயிட்டு 6ஆம் இடத்துல உட்காந்துருந்தார். 12ஆம் அதிபதியும் இப்போ 6ல் உட்காந்தார். வேறு 2-3 ரீசன்ஸ்லாம் செவ்வாயோட பயிற்சி எல்லாமே அதில் அவங்களுக்கு ப்ரெஷரை கொடுத்துட்டு இருந்ததுங்க. இந்த குரு பகவான் 7ஆம் இடத்துல வந்து உட்கார போகிறாருங்க. யாருன்னா 3-12க்குரியவருங்க. விரயம் பண்ணால் இவங்களுக்கு ப்ராஃபிட்டு. அதே மாதிரி முயற்சி மாசிவாக இறங்கி ஒர்க் பண்ணாங்கன்னா இவங்களுக்கு ப்ராஃபிட்டுங்க. அங்கே உட்காந்துருக்கிற குரு பகவான் வலுத்து உட்காந்துருக்க குரு பகவான் இவங்களோட 11ஆம் இடத்தை பார்க்க போகிறாருங்க. கண்டிப்பாக எந்தெந்த விஷயத்தெல்லாம் அவங்க போராடி இத்தனை நாள் தோற்றுக்கிட்டு இருந்தாங்களோ அந்த விஷயத்தெல்லாம் அவங்க ஜெயிப்பாங்க. எதெல்லாம் இவங்க அடையணும்னு ஆசைப்பட்டாங்களோ அதெல்லாம் அவங்க அடைவாங்க. மூத்த சகோதரிகள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. மாமாக்கள் உதவி பண்ணுவாங்க. இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸுங்க. அதே மாதிரி ஏதாவது கோர்ட்டு வம்பு வழக்கு இந்த மாதிரி கேஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் இவங்க வந்து வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இன்க்ரிமெண்ட் உண்டு, ப்ரமோஷன் உண்டு. நல்ல இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கக்கூடிய பர்சன்ஸ் வந்து இவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸாக மாறுவாங்க. நிறைய புது ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க. ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே இவங்க இந்த குரு பயிற்சியில் நிறைவேற்றிப்பாங்க. அதே மாதிரி குரு பகவான் நேராக இவங்க ராசியை பார்க்க போகிறாருங்க. வாடி போயிருந்த முகம் இவங்களுக்கு பிரகாசமாக மாறுங்க. பார்க்கும்போதே ரொம்ப முகமே வந்து பளிச்சுன்னு பார்க்கும்போதே அதை வந்து நீங்கள் கண்டுபிடிக்கலாம். அந்த மாதிரி முகம் மாறும். எண்ணம் செயல் சிந்தனைலாம் ரொம்ப நொந்து உடஞ்சி போயிருக்கிறவங்க மகர ராசிக்காரங்க எல்லாருமே அப்படியே ஃபவுண்டன் மாதிரி எழுந்து இன்றைக்கி நிற்க போகிறாங்க இந்த குரு பயிற்சினால். எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் வாடா பார்த்துக்கலாம், நீயா நானான்னு பார்த்துக்கலாங்கிற லெவலுக்கு இவங்க மனசளவில் மாறுவாங்க. கண்டிப்பாக ஒரு நல்ல குரு பயிற்சி உங்களுக்கு. மனசளவில் தலைவலி நிறையா மகர ராசிக்காரர்களுக்கு இருந்திருக்கலாம். யோசித்து டிப்ரெஷன் மோடில் போயிருக்கலாம். அதெல்லாமே இவங்களுக்கு வந்து கிளியர் ஆகுங்க. விஷன் நல்லா மாறும். அதே மாதிரி குரு பகவான் எங்கே பார்க்க போகிறாருன்னா இவங்க 3ஆம் இடத்தை பார்க்க போகிறாருங்க. இளைய சகோதரத்தால் இவங்களுக்கு வந்து நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் உண்டு. கம்யூனிகேஷன் மூலிமா நல்லா டெவலப் ஆவாங்க. மீடியா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங், அப்புறம் சினிமா ரிலேட்டடான விஷயங்கள் இருக்கிறவங்க எல்லா மகர ராசிக்காரங்களும் இந்த தரம் ஜெயிக்க போகிறாங்க. மகர ராசிக்குமே இந்த தரம் வந்து நல்ல குரு பயிற்சி ஒரு 70 to 80% வரைக்கும் உங்களுக்கு நீங்கள் மார்க் கொடுக்கலாம். என்ன ஒன்றா சனி பகவானோட வீடுங்கிறதுனால மகர ராசி ஜென்ரலாக யாரையுமே ஏமாற்ற மாட்டாங்க. கட்டம் சரியில்லைன்னா தான் இந்த வேலையெல்லாம் பார்ப்பாங்க. நீதி நேர்மை ஞானம் வாழக்கூடிய ஒரு ராசிங்க. யாருக்காவது இவங்களுக்கு துரோகம் பண்ணணும், ஏமாற்றணும், அடுத்தவங்க வயிற்றில் அடித்து சம்பாதிக்கணும்னு நினச்சாங்கன்னா இந்த குரு பகவான் ரிவர்ஸில் உங்களுக்கு ஒர்க் பண்ணுவாருங்க. மகர ராசிக்காரர்களோட பலாபலன்களை பார்த்துட்டோம். அடுத்து கும்ப ராசிக்காரர்கள் இந்த குரு பேச்சு அவங்களுக்கு எப்படி இருக்க போகுது? கும்பராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்களை வந்து ஒரு விளக்கு மாதிரி சொல்லுவாங்க. எப்பயுமே இவங்களை தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். யாராவது ஒருத்தர் வந்து நீ நல்லா ஜெயிப்ப, உன்னை விட்டால் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது, ஜெயிக்கிறதுக்காகவே நீ பிறந்தவனின்னு யாராவது அவங்க தூண்டி விட்டாங்கன்னா இவங்களுக்கு பயங்கர ஹிட்டுங்க. யாருமே அந்த மாதிரி ஷோல்டரை தட்டி இவங்களை ஏற்றி விடலைன்னா அப்படியே தொஞ்சு உட்காந்துருவாங்க. வித்தியாசமாக திங்க் பண்ணக்கூடியவங்க, எல்லாரும் வேறு பாயிண்ட் ஆஃப் வியூவில் திங்க் பண்ணால் இவங்க வேறு பாயிண்ட் ஆஃப் வியூவில் திங்க் பண்ணக்கூடியவங்க இந்த கும்பராசிக்காரங்க. 2-11 கூடிய குரு பகவான் இவங்களுக்கு 6ஆம் இடத்துல போய் உட்கார போகிறாருங்க. 6ஆம் இடம்ங்கிறது மறைமுக எதிரி, கடன், வேலை மாற்றம் பற்றி பேசக்கூடிய இடங்க. கண்டிப்பாக இங்கே உட்காரக்கூடிய குரு பகவான் இவங்களுக்கு கடனை அதிகரித்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. 2ஆம் இடம்ங்கிறது வருமானம், குடும்பம், பேச்சு சம்மந்தப்பட்ட விஷயங்க. வலுத்து உட்கார்றதுனால இவங்க பேச்சால் இவங்களுக்கு மறைமுக எதிரிகள் உருவாகலாங்க. இவங்க குடும்பம் ஒன்று சேர்றதை பார்த்து வைத்தறிச்சப்படக்கூடிய மறைமுக எதிரிகள் உருவாகலாம். வருமானம் இவங்க ஏறுறதை பார்த்து இத்தனை நாள் வந்து நிறைய பேர் யோசிச்சுட்டு இருந்திருப்பான், எப்பா அவனுக்கு ₹1 இல்லைடா, செம்மையாக கஷ்டப்பட்டுருக்கானா அப்படின்னு மனசார வந்து சந்தோஷப்பட்டுட்டு இருந்து பிரச்சனை பண்ணாமல் உட்காந்துருப்பான். அந்த மாதிரி பர்சன்ஸ் வந்து இப்போ தலை தூக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களோட மறைமுக எதிரிகளை இந்த குரு பகவான் காட்டி கொடுப்பாருங்க.
கடன் கிடைக்கும். கிடைக்கிற கடனை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணுங்க. அகலக்கால் மட்டும் வைக்கக்கூடாது. வேலையில் மாற்றம் உண்டு. கடன் வாங்கி பிஸ்னஸ் டெவலப் பண்ணுறது, கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணி அடுத்த லெவலுக்கு மாறுறதெல்லாம் கும்பராசிக்காரங்க கண்கூட பார்க்கலாமுங்க. நகை கடன் பழசு ஏதாவது அடகு வச்சுருந்திங்கன்னா அதை மீட்டு திரும்ப அடகு வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கும்பராசிக்கு உண்டுங்க. அங்கேருந்து குரு பகவான் நேரே இவரோட 10ஆம் இடத்தை பார்க்க போகிறாங்க. 10ஆம் இடம்ங்கிறது வேலை மாற்றம், தொழில் மாற்றம். இத்தனை நாள் வேலையில் அவங்க வந்து அசிங்கப்பட்டு கூனி குறுகி நின்றுட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே வந்து பாஸோட சப்போர்ட் கிடைக்க ஆரம்பிக்கும். இவங்களுக்கு கீழே யாராவது வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்கன்னா இவங்க சொல்கிற பேச்செல்லாம் கேட்க ஆரம்பிப்பான். நிறைய கும்பராசிக்காரங்களுக்கு அடுத்தவங்க வேலையை இவங்களே எடுத்து போட்டு தான் பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. 100 ரூபாய்க்காக வந்து போராடிக்கிட்டு இருந்தாங்கன்னா 200 ரூபாய்க்கு செலவு வச்சுக்கிட்டு இருந்திருப்பார். இந்த வேலையே வேண்டாம், இந்த பிஸ்னஸே வேண்டாம், என்னடா இப்படி தப்பாக வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டோமோன்னு இயங்கிட்டு இருந்த கும்பராசிக்காரர்களுக்கு எல்லாமே வாழ்க்கை மாறப்போகுது. நல்ல கௌரவ பட்டமெல்லாம் இந்த வேலை மாற்றத்தில் உங்களுக்கு கிடைக்குங்க. அதே மாதிரி கும்பராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்க போகிறாங்க. வெளிநாடு ட்ரிப்பு அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அலைச்சல் அதிகரிக்குங்க. கால் பாதத்தில் வலி வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பிடிச்ச கோவில்களுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸ்பிரிச்சுவல் ரிலேட்டடான விஷயங்கள் நிறைய அவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறதுக்கெலாம் வாய்ப்புகள் உண்டுங்க. விரயம் கண்டிப்பாக உண்டு. சுப விரயம் உண்டுங்க. வேலை சம்மந்தப்பட்ட இடத்த குரு பார்க்கறதுனால விரயம் பண்ணி பிஸ்னஸ் அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப இவங்களுக்கு ஜாஸ்திங்க. 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால வருமானம் அதிகரிக்க போகுது. கண்ணு படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா கடந்த 5 வருஷமாக சனி பகவானோட அடி நாயடி பேடி இவங்களை அடித்து அப்படியே நொந்து நூடுல்ஸாக உட்காந்துட்டு இருப்பாங்க. இந்த குரு பகவான் வந்து அடி அவங்களுக்கு டேக் ஆஃப் பண்ணி விடுவாங்க. சுற்றி இருக்கிறவங்களாம் வைத்தச்சலோட பார்ப்பான். அதனால் கண்டிப்பாக திருஷ்டி சுற்றி போட்டுக்கணும் அப்படின்னா அது எந்த ராசின்னு கேட்டிங்கன்னா கும்பராசியை சொல்லலாம். ஏன்னா சனி முடிய போகிற பகுதியில் இருக்கிறாருங்க. 2ல் உட்காந்து பிரச்சனைகளை கொடுத்துருந்த சனி பகவான் கொஞ்சம் இப்போ டவுன் ஆவார் குருவோட பார்வையினால. அதுவும் கும்பராசிக்கு 2ஆம் அதிபதி வேறு இல்லைங்களா குரு. ஸோ இவங்க பேச்சுக்கு மரியாதை கிடைக்க ஆரம்பிக்கும். இவங்க யாருக்காவது வாக்கு கொடுத்து நிறைவேற்ற முடியாமல் போயிருந்திருக்கும். அந்த வாக்கு எல்லாத்தையும் இவங்களால் இப்போ நிறைவேற்ற முடியுங்க. ஒரே ஒரு விஷயம், அகலக்கால் வைக்கக்கூடாதுங்க. ஏன்னா சனி பகவானோட தாக்கம் ஒன்று இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அகலக்கால் வைக்கக்கூடாது. அது மட்டும் இவங்க பார்த்துக்கணுங்க. இவங்களும் மகர ராசிக்காரங்களும் 2 பேருமே குரு பகவானோட ஸ்தலங்களான திட்டை, ஆலங்குடி, திருச்செந்தூர் இந்த மாதிரி இடத்துக்கெல்லாமே இவங்களும் போயிட்டு வரலாம். அங்கே போய் இவங்களுக்கு ஒன்றும் இல்லைங்க, ஆத்மார்த்தமாக அந்த குருவுக்கு வந்து மஞ்சப்பூ வாங்கி கொடுக்கறது, கொண்டைக்கல்ல மாலை போடுறது, அந்த கோயிலில் ஒரு 1/2 மணி நேரமோ 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ இவங்களால் முடிஞ்ச லெவலில் டயத்தை ஸ்பெண்ட் பண்ணிட்டு வர்றது. படிக்க முடியாத கஷ்டப்படக்கூடிய ஏழை மாணவர்களுக்கு, வேலையை இழந்த டீச்சர்களுக்கு, குருமார்கள், ரொம்ப கஷ்டப்படுற குருமார்கள், இந்த கொழுப்படுத்த குருமார்களுக்குலாம் நீங்கள் வந்து தானம் பண்ணுறதுனால ஒரு யூஸும் கிடையாது. என்னை கூட்ட எனக்கு கொடுக்கலாம். கஷ்டப்படக்கூடிய குருமார்களுக்கு கடலைப்பருப்பு தானம் பண்ணுறது, அவங்களோட வாழ்க்கைக்கு ஒரு லிஃப்ட்டுக்கு உதவுறது, வாழைப்பழம் படிக்க முடியாத குழந்தைகளுக்கு வாங்கி கொடுக்கறது, பசுமாட்டுக்கு வந்து வாழைப்பழம் வாங்கி கொடுக்கறதுலாம் இவங்களுக்கு பயங்கரமான ஏற்றத்தை கொடுக்குங்க. இவங்களுக்கு இந்த குரு பயிற்சி ஒரு 60% வரைக்கும் கொடுக்கலாம். என்ன ரீசன்னா, 7 சனி போயிட்டுருக்கு, ஜென்மத்திலே ராகு உட்காந்துருக்கான், 7 கேது உட்காந்துருக்கிறான். அவங்களோட தாக்கமும் இருக்கும். குரு பகவான் போராடி பாவப்பட்ட கிரகங்களோட ப்ரெஷரெல்லாம் குறைச்சி இவங்களுக்கு கொடுக்கணும். ஸோ அதனால் குரு பகவான் போராடி இவங்களுக்கு இந்த ஏதாவது ஒன்று இந்த இதெல்லாம் பண்ணி விட்டுருவாருங்க. கண்டிப்பாங்க. கும்பராசிக்காரர்களுக்கான குரு பயிற்சி பலாபலன்களை பார்த்தோம். அடுத்து நிறைவான ராசி 12வது ராசி மீன ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி என்ன மாதிரியான பலாபலன்களை கொடுக்க போகுது? மீன ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஜென்ம சனியில் உட்காந்துட்ருக்குறாங்க. ரொம்ப மனசு ரொம்ப இலகிய மனசுங்க. அடுத்தவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா ஓடி போய் உதவுவாங்க. ஒரு கூட்டத்தில், அதாவது ஒரு ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் ஒரு மீன ராசி இருக்காங்கன்னா அவங்க அந்த பிரச்சனையை எப்படியாவது சால்வ் பண்ணிவிடுவாங்கன்னு சொல்லுவோம். அந்த பிரச்சனையை தன்னோட பிரச்சனையாக நினச்சி எடுத்து இவங்க அந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் கொடுப்பாங்க. ஆனால் அந்த மீன ராசிக்கு இப்போ சனி வந்து உட்காந்து பிரித்து மேய்ஞ்சிக்கிட்டு இருக்காருங்க. யாரெல்லாம் ஃப்ரெண்ட்ஸு எல்லா துரோகத்தையும் பார்த்துருப்பாங்க. அப்படியே பிச்சு யாருக்கெல்லாம் உதங்கினாங்களோ எல்லாம் அவங்களை தூக்கி எறிஞ்சிட்டு போயிருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு ப்ரெஷரில் இருந்திருக்காங்க. இத்தனை 4ஆம் இடத்துல உட்காந்துருந்த குரு பகவான் வனவாசம் மாதிரி ஒரு சூழ்நிலை, டிப்ரெஷனோட உச்சத்தில் இருந்திருப்பாங்க. நிறைய மீனராசிக்காரர்களுக்கு பாத்ரூமில் உட்காந்து கதவை மூடிட்டு அழக்கூடிய ராசிகள்லேயே சூப்பரான உச்சமான ராசி எதுன்னு கேட்டிங்கன்னா மீனராசி தான் சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ கடகராசிக்கு அடுத்து. ஆமாம், கடகராசி சாதாரணமாகவே அழுவாங்க. மீனராசிக்காரங்க வந்து ரொம்ப வலியோட உச்சத்தில் கதவை சாத்தி உட்காந்து அழக்கூடிய ராசிங்க. சூசைடிக்கல் தாட் நிறையா பேருக்கு வந்திருக்கலாம் மீனராசிக்காரர்களுக்கு. ஆனால் அவங்க எல்லாருக்கும் இந்த குரு பகவானோட பயிற்சி சூப்பராக மாறப்போகுதுங்க. ஏன்னா மீனராசியோட அதிபதி தாங்க குரு பகவானுங்க. சனி பகவான் மென்டலாக அவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருப்பாருங்க. வேவரிங் மைண்டை கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஏதாவது ஒரு விஷயத்தை மாறி 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 யோசிச்சுக்கிட்டே உட்காந்துருப்பாங்க. எல்லாரையும் மனசு சரியில்லாத ஒரு பர்சனாக கூட மீனராசிக்காரங்களை வந்து பார்த்துருப்பாங்க. குரு பகவானோட பார்வை அவங்க எண்ணத்தையும் செயலையும் சிந்தனையும் நல்லா பவர்ஃபுல்லாக மாற்ற ஆரம்பிக்குங்க. ஒரு பிரைட் விஷன் அவங்களுக்கு ஓப்பன் ஆக ஆரம்பிக்கும்.
வாழ்க்கையில் எப்படி நம்ம ஜெயிச்சிடலாம்டா, நம்ம தோக்கலடா மாறா அப்படிங்கிற ரேஞ்சுக்கு அவங்க எழுந்து நிற்கக்கூடிய ஒரு குரு பயிற்சிங்க. 5ஆம் இடத்துல போய் வலுத்து உட்காந்துருக்காரு. நிறைய மீனராசிக்காரர்கள் காதலில் தோல்வி அடைஞ்சிருப்பாங்க. புது காதல் மலர்றதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. குழந்தை பேருக்காக போராடிட்டு இருக்க இந்த மீனராசிக்காரர்களுக்கு குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப சூப்பராக நடக்கும். நிறைய மீனராசிக்காரர்கள் குழந்தைகளுக்காக செலவு பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க. அவங்க அந்த பிரச்சனைகள் எல்லாம் இப்போ சால்வ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் மீனராசிக்கு அதிகமாக உண்டு. மீனராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 5ல் உட்காந்துருக்கிற குரு பகவான், அதுவும் ராசியாதிபதி இல்லைங்களா. சனி பகவான் எவ்வளோ பெரிய பிரச்சனையை கொடுத்தாலும் வா நீயா நான் பார்த்துக்கலாங்கிற லெவலில் குரு பவராக உட்காந்துருக்கிறாருங்க. அத்தனை பிரச்சனையும் உடைக்க போகிறாங்க. 5ஆம் இடத்துல உட்காந்து எங்கே பார்க்குறாங்கன்னா நேராக இவங்களோட 9ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்க போகிறாருங்க. அசிங்கம் அவமானம் பட்டு கூனி குறுகி நின்ன மீனராசிக்காரர்கள், பதவி பட்டம் இதெல்லாம் பறி போய் அசிங்கத்தோட உச்சம் வெளியில் வரத்துக்கே யோசித்த மீனராசிக்காரர்கள்லாம் நிறையா எனக்கு தெரியும். அந்த மாதிரியான மீனராசிக்காரர்களுக்கு இந்த குரு பகவான் வந்து பாக்கியத்தை அள்ளி கொடுக்க போகிறாரு, அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்க போகிறாரு, ட்ராவல் அள்ளி கொடுக்க போகிறாரு, இஷ்ட தெய்வ கோயில்களுக்கு அனுப்ப போகிறாரு. படிப்பு வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு தடைப்பட்ட மீனராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக குரு பகவான் வந்து வெளிநாட்டுக்கு அனுப்பியே தீர்வாருங்க. பாக்கியங்கள் கிடைக்கும். கோயில்களில் பட்டம் மரியாதை கௌரவம் எல்லாம் கிடைக்கும். குடும்பத்தில் அத்தனை பேருமே உங்களை தூக்கி விட்டெறிஞ்சு எங்கேயாவது வீட்டில் ஒரு மூலையில் இருப்பாங்க. என்னடா நம்ம வாழ்க்கை இப்படி ஆச்சுன்னு நினச்சிக்கிட்டு இருந்த மீனராசிக்காரர்களுக்கு குரு பகவான் பயங்கரமான கௌரவத்தை குடும்பத்துக்கு மத்தியில் கொடுக்க போகிறாரு, புகழை கொடுக்க போகிறாரு, ஆசைப்பட்ட கீர்த்தியை கொடுக்க போகிறாரு. அப்பாவுக்கும் இவங்களுக்கும் இருந்த பிரச்சனைகளை சால்வ் பண்ணி அப்பா மூலிமா அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்கிறது, அப்பாவுக்கு உடல் ரீதியான பிரச்சனைகளை சால்வ் பண்ணி கொடுக்கறது. நிறைய மீனராசிக்காரர்கள் தந்தையை விட்டு பிரியறது, இழக்கிறதுக்கான வாய்ப்புகள், அதுக்கான மருந்தாக அந்த குரு பார்வை இருக்க போகுதுங்க. அதுக்கப்புறம் குரு வந்து இவங்களோட 11ஆம் இடத்தை பார்க்க போகிறாரு. 11ஆம் இடம்ங்கிறது வெற்றி ஸ்தானமுங்க. வாழ்க்கையில் ஏதாவது இவங்க அடையணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா அந்த இடத்துல வெற்றி அடைய போகிறாங்க. மூத்த சகோதர சகோதரிகளோட சப்போர்ட் கிடைக்க போகுது, இன்க்ரிமெண்ட் கிடைக்க போகுது, ப்ரமோஷன் கிடைக்க போகுது. கேஸு வம்பு வழக்கு ஏதாவது போய்ட்டு இருந்தாலும் அதுலேருந்து வெளியில் வர போகிறாங்க. 2ஆம் தாரத்துக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கிற மீனராசிக்காரர்களுக்கு 2ஆம் தாரம் அமையறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே உண்டுங்க. ராசியை பார்க்கும்போது எண்ணம் செயல் சிந்தனைலாம் நான் சொன்ன மாதிரியே பவர்ஃபுல்லாக இருக்க போகுதுங்க. கண்டிப்பாக மீனராசிக்காரருக்கு இந்த குரு பயிற்சி அதாவது எப்படின்னா, மீனராசி நீங்கள் சொன்னீங்கன்னா ஒரு லாரிக்கு அடியில் அடிபட்டு ஒரு பர்சனை வந்து கை காலெலாம் உடஞ்சி அப்படியே உசுரை மட்டும் விட்டு வச்சுருப்பாங்க. அதுதான் மீனராசியோட நிலமை. இப்போ இந்த குரு பகவான் அப்படியே மருந்துக்கிறதுலாம் போட்டு கொஞ்சம் ஃபிசியோ இதெல்லாம் ரெடி பண்ணி கொஞ்சம் அவங்கள எழுந்து நடக்கிற லெவலுக்கு மாற்றி விடக்கூடிய குரு பயிற்சி இருக்கும். மொத்தம் வந்து நடக்கவே முடியாதுன்னு நினச்சிக்கோங்க, எழுந்து நிற்க முடியும்னா வாழ்க்கையில் ஜெயிச்ச முடியும்னு நம்பிக்கை வருங்களே, அந்த நம்பிக்கையை மீனராசிக்காரர்களுக்கு இந்த குரு பகவான் கொடுத்தே தீருவாருங்க. கண்டிப்பாக இவங்க திருச்செந்தூர் போயே தீரணும். ஆலங்குடி திட்டை வந்து கண்டிப்பாக ஒரு வியாழக்கிழமை அன்றைக்கி இவங்க போயே தீரணும். வியாழக்கிழமை இவங்க கொண்டக்கடலை தானம் பண்ணியே தீரணும். கோவிலெலாம் போக முடியலங்க, அதெல்லாம் கஷ்டங்கன்னா பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயிலில் போய் தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் கலர் பூ வச்சு மாலை போடுறது, கொண்டக்கடலை தானம் பண்ணுறது, கொண்டக்கடலையில் மாலை போடுறது. வியாழக்கிழமை குரு வரையில் இவங்க தவறாமல் மாட்டுக்கு வந்து பசுமாடு மெயினாக அதுக்கு வந்து மஞ்சள் வாழைப்பழம் தானம் கொடுத்தாங்கன்னா பிரச்சனைகள் குறைய ஆரம்பிக்குங்க. 200% இவங்க வாழ்க்கையில் ஜெயிக்கிறத கண்கூட பார்க்கலாம். அதாவது 12 ராசிக்காரர்களுக்குமான இந்த குரு பேச்சு பலாபலன்களை சொல்லியிருந்தீங்க. பலருக்கும் பல பலாபலன்கள், அதே நேரத்தில் அவங்களுக்கான பரிகாரங்களும் சொல்லியிருந்தீங்க. இந்த தருணத்துக்கும் உங்களுக்கும் இந்த நேர்காணலுக்கும் ரொம்பவே நன்றிங்க சார். வணக்கங்க. He is brilliant. ஆனா அடிக்கடி ரொம்ப டயர்ட் ஆயிடுறான். லயன் டேட் சிரப் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. தினமும் 2 ஸ்பூன். மே 29 முதல் ஜூன் 1 வரை ஜேம்ஸ் அண்ட் கோ ஃபவுண்டேஷன் டே ஃபிளாஷ் சேல்.